விஷால் ப்ரோ கேக்குதா? பரணி ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. பாத்தீங்களா, விஷால் ப்ரோ பதில் சொல்லல. ஏதா பரணி ப்ரோட்ட கேட்கணுங்கிறது. அவரு நேத்தே பிஸியா இருந்தாரு, வந்தாரு, பேசவே இல்லண்ணா. போயிட்டாரு கோச்சுக்கிட்டு. அச்சோ, அதுக்குள்ளயுமா? சரி பரணி அப்டேட் சரி, ஆரம்பிச்சிருங்க. ஓகே. நீங்க நிறைய அப்டேட்ஸ் வந்துச்சு. ஸோ மேஜரா அந்த அப்டேட் வந்துட்டு இது ரெட்ரோ ஆடியோ லான்ச் அண்ட் ட்ரெய்லர் வந்து April 18 அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது நிறைய அப்டேட்ஸ் அதுவும் இல்லாமல் வந்திருக்கு. ஸோ நான் அப்படியே சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு அது வந்து இப்போ அஃபிஷியலாக வந்து டிஜிட்டல் அவைலபிளாக இருக்குது. நாளைக்கு வந்து ஒர்க்கிங் மேன் அப்புறம் உமன் இந்த யார்ட் அது ரெண்டுமே டிஜிட்டலாக வரும். அதே மாதிரி சூர்யாவோட ஃபேன்ஸ் மீட் நேற்று நடந்திருக்கு போல் சென்னையில். ஸோ அதோட வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் சர்க்குலேட் ஆகிட்டு இருந்துச்சு. தக் லைஃப்லேருந்து நியூ இயர் விஷஸ் போஸ்டர் வந்து இது வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சொல்லுங்க மாவீரம் ப்ரோ. ப்ரோ அவங்க செம்ம காண்டாடிட்டு இருக்காங்க ப்ரோ. கம்மிங் சூன் ஃபர்ஸ்ட் சிங்கிள், கம்மிங் சூன் ஃபர்ஸ்ட் சிங்கிள். அதுக்கு அடுத்து நானும் வரப்போற அதான் சொல்ல வரேன். குபேராவே ஃபர்ஸ்ட் சிங்கிள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இவங்களும் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வருதுன்னு இல்ல அது கூட விட்டுருங்க, ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்றாங்கிறத விட்டுருங்க. எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் ஒரே மாதிரியான கிளிம்ஸ் தானே விட்டுருக்காங்க ரொம்ப காலமா. புதுசா கூட விட மாட்டாங்க, அதை சொல்ல அதை மாட்டீங்களே. விடுங்க, அந்த சரி, விண்வெளி நாயகான்னு சொல்லும் போது அவர் அந்த இதை திறப்பார்ல, அந்த மர சவுண்ட் இருக்குல்ல, அந்த டடக் அப்படின்னு அந்த சவுண்டு கூட அப்படியே வருது. புது சவுண்டு கூட இது பண்ணல. அவர் அந்த ஜன்னல் ஓபன் பண்ணுவார்ல, அந்த ஜன்னல் சவுண்டு வருது. இது இன்டர்னலா எடிட் பண்ணதுனால அது பண்ண மாட்டாங்க ப்ரோ, அது அவ்வளவுதான். சரி, ஓகே, நான் ஃபுல்லா அப்டேட் முடிச்சிடுறேன், அப்புறம் டீட்டெயில்டா பேசலாம். ஃபஹத் ஃபாசிலோட ஓடும் குதிரை சாடும் குதிரை அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்துச்சு. படம் May 16 ரிலீஸ் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. தியான் ஸ்ரீனிவாசனோட டிடெக்டிவ் உஜ்வாலன் அந்த படமே வந்து May 16 ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு அஃபிஷியலாக ரிலீஸ் டேட் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சந்தானமோட டிடில் நெக்ஸ்ட் லெவல் அது கர்நாடகா தியேட்டருக்கு லைட்ஸ் வந்து வெங்கட் டிவி மீடியா அவங்க தான் வாங்கியிருக்காங்க. அந்த படமும் May 16 தான் ரிலீஸ் ஆகுது தமிழ்நாட்டில். சிலம்பரசன் அவர்கள் மியூசிக் டைரக்டர் சாய் அப்படிங்கிற ஒரு பிக்சர் ஒன்று வந்து இன்னைக்கு வந்துருந்துச்சு. ஸோ STR49க்கு அவர் தான் மியூசிக் டைரக்டர். நானியோட ஹிட் 3 ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வயலன்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு, பட் ஆனால் ட்ரெய்லர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. படம் May 1 வருது. மதராசி அந்த படத்தோட ரிலீஸ் டேட் இன்னைக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. படம் வந்து September 5 வருது. அதே மாதிரி ஹரிஷ் கல்யாணோட 15th ஃபிலிம் வினித் வரப்பிரசாத் அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ அதோட அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டரும் வந்து இன்னைக்கு விட்டுருந்தாங்க. ரெட்டத்தல அருண் விஜய் ஃபிலிம் அதோட அந்த டீம்லேருந்து நியூ இயர் விஷஸ் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சூரி நடிக்கிற மாமன் அந்த படம் வந்து May 16 வருதுன்னு சொல்லி இன்னைக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு 2 போஸ்டரோட. நிவின் பாலியோட பேபி கேர்ள் அந்த படம் வந்து ஷூட் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. முன்னாடி வந்து வேற ஒரு மலையாளம் ஆக்டர் இருந்தார், அவருக்கு பதிலாக இப்போ நிவின் பாலி தான் வந்து நடிக்கிறாரு. அதே மாதிரி பிருத்விராஜ், கரீனா கபூர் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற படம் தாய்ரா. அதோட டைரக்டர் வந்து மேஹ்னா குல்சர். ஸோ அதுவுமே இன்னைக்கு வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. விமல் அதுக்கப்புறம் யோகி பாபு நடிக்கிற கரம் மசாலா அந்த படத்தோட போஸ்டர் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சம்மர் ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சிபி சத்யராஜோட 10 ஹவர்ஸ் அந்த படத்தோட ஸ்னீக் பீக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து அவரோட கேரக்டர் எப்படின்றது மாதிரி ஒரு ஸ்டோரி நரேஷன் இமேஜ் வச்சு அது மாதிரி ஒரு நரேட் பண்ணியிருந்தாங்க. இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. தனுஷோட குபேரா அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் April 20 ரிலீஸ் ஆகுது. ப்ரோமோ நாளைக்கு வரும். அதே மாதிரி மலையாளமில் நீரஜ் மாதவோட அடுத்த ஃபிலிம் ப்ளூட்டோ அதோட அனௌன்ஸ்மெண்ட் டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஷாமல் சாக்கோ அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இந்த ஜுவல் தீஃப் ஒரு ஹைஸ்ட் ஃபிலிம் அதோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. April 25 நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகுது. காளி வெங்கட்டோட மெட்ராஸ் மேட்னி அந்த படம் வந்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ இன்னைக்கு விட்டுருந்தாங்க. படம் May 23, 2025 ரிலீஸ் ஆகுது.
நிவின் பாலியோட டால்பி தி நேஷன் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நாங்கள் அப்படின்ற ஒரு தமிழ் ஃபிலிமோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அது ட்ரெய்லர் வந்து 3 நாச்சு, பட் இன்னைக்கு தான் எல்லாம் ட்வீட் பண்ணாங்க, அப்போ தான் விசிபிளாக எனக்கு இருந்துச்சு. ஸோ அதனால இன்னைக்கு சொல்கிறேன். படம் ஏப்ரல் 18 வந்து தியேட்டருக்கெல்லாம் வருது. அதே மாதிரி நிறைவேட்டால் இந்த மின்னல் அந்த சாங் வந்து சாங் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபுல் சாங் வந்துட்டு ஐயோ ஒரு நிமிஷம், ஏப்ரல் 16 ரிலீஸ் ஆகுது. தண்டர் போல்ட்ஸ் மார்வலோட அடுத்த ஃபிலிம், அதில் அந்த படத்துலேருந்து ஒரு புது டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் May 2 வருது. மோகன்லால் நடிக்கிற ஹிருதயபூர்வம் அந்த டீம்லேருந்து விஷு விஷஸ் ஒரு வீடியோ மாதிரி போட்டிருந்தாங்க. அதில் வந்து சொல்லிட்டாங்க படம் வந்து ஓணம் 2025 ரிலீஸ் இந்த வருஷம் ஓணம்க்கு வருது அப்படின்னு சொல்லி. ஜோக்கன் ஃபினிஷ், அதுக்கப்புறம் பெட்ரோ பாஸ்கல் நடிக்கிற எடிங்டன் அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் ஜூலை 18, 2025 ரிலீஸ் ஆகுது. ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நிறைய அப்டேட்ஸ் வந்துச்சு, ஸோ மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பட் ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ஆமா, இன்னைக்கு அப்டேட் மழை தான். இல்ல இத்தனை நாள் நீங்க ஃபன் பண்ணிட்டு இருப்பீங்க சச்சினை வச்சு. உண்மையிலேயே அந்த ட்ரைலர் இன்னைக்கு சூப்பரா கட் பண்ணியிருந்தாங்க. ஒரு ரிப்பீட் வேல்யூவா இருந்துச்சு அந்த ஆமா ட்ரைலர். ஆமாங்க. ஐயோ அதை சொல்லல, காலையிலேயே இவர் வந்து ட்ராக் வேற பண்ணி போட்டிருந்தாரு அஜித் பால்டன். ஆமா, சச்சின் சூப்பரா எடிட் பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸ் அந்த மாறும் அது நல்லா இருந்துச்சு, ஆக்ஷன் சீனோட பிளான் பண்ணி. அதுவுமே ஏப்ரல் 18 தானே வருது. இன்னொரு 4 நாள். சூப்பர் சூப்பர். 10 hours ஸ்னீக் பீக் பாத்தீங்களா? பார்த்தேன், அதான் சொன்னேனே. ரைட், ஓகே. 10 hours ஸ்னீக் பீக் நல்லா தான் இருந்துச்சு. அனிமேஷன்லயே ஆனா பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலா சிவராஜோட கேரக்டர். எனக்கு தெரியல, பட் ஆனா எப்படின்னு சொல்லி, பட் இதை விட நான் பெட்டர் வெர்ஷன்ஸ் நான் வந்து பார்த்துருக்கேன். பட் பட்ஜெட் கன்ஸ்டன்ஸா என்னன்னு தெரியல. ஆனா இவங்க பண்ணது ஒரு மாதிரி நீட்டா பண்ணியிருந்தாங்க. பட் இதை விட பெட்டரா பண்ணலாம், ஒரு ஃபிலிம்க்கு இதை விட பெட்டரா பண்ணலாம்னு தோணுச்சு எனக்கு லைட்டா. ஏன்னா இதை விட பெட்டரா பார்த்ததுனால சொல்றேன். பிரகாஷ் ப்ரோ, அந்த 3 ரீமேக் சாங் வேற லெவல் ரீச் ப்ரோ. நான் நேற்று மாவீரன் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் இன்ஸ்டால போய் பார்த்தேன். வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க அந்த 3 பாட்டுக்குமே. எது ப்ரோ அங்க நீங்க சொன்னீங்க நேற்று இந்த கொட்டு தொட்டு சுல்தானா ஒத்தொரு பார்த்தாரன், அது அது வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்கப்பா எல்லாருமே. புதுசா எது வந்தாலும் இந்த தாமரைப்பூ தான் இருக்கிறதே ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டாங்க. அந்த லியோல வந்தப்ப போன தொட விட மாட்டேன்ட்டானுங்க அப்பெல்லாம். பரணி ப்ரோ, மாஸ் சத்ராவிலிருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்திருக்கு, அதை சொல்லாம வந்துட்டீங்க. ஓகே ஓகே ப்ரோ, சாரி. நீங்க அவனா மாஸ் சத்ராவை தள்ளி விட்டே போறீங்க. அந்த வீடியோ நான் பார்த்தேங்க. ஆமா ஆமா, பிரகாஷ் ப்ரோ பிடிச்ச ஆக்டர். அப்படியே இல்ல ஸ்ரீலீலா அது நான் வீடியோ பார்த்தேன். ஆக்சுவலா ஸ்ரீலீலா இருப்பாங்க, ஏதாவது டான்ஸ் கிளிப் வரும், ஸோ பார்க்கலாம்னு நான் பார்த்தேன். பட் ஆனா வந்துட்டு வீடியோ ஷேர் பண்ணாரு, அதனால வந்து எனக்கு தெரியல. ஆக்சுவலா நானே இன்னும் பார்க்கல அதை. அவ்வளவு பிடிச்சலாம் தொடர்ச்சியா இல்ல தொடர்ச்சியா 3 நாள் 4 நாள் லீவா வந்துருச்சா. ஆபீஸ்ல இருந்தா எந்த அப்டேட்டும் மிஸ் பண்ணாம பாத்துருவோம். எல்லா வீடியோஸாங்க பார்ப்போம், ட்ரெயிலர் டீசர் எல்லாமே பார்ப்போம். வீட்டுல இருந்தா எதையுமே பார்க்க முடிய மாட்டேது. பிரகாஷ் ப்ரோ, அதுவும் ஸ்ரீலீலா பாட்டு வேற. ஆமா, டவுட் இல்ல. அதே மாதிரி படத்துல வர மாதிரிதான் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சவங்க மாதிரிதான் கேட்கணும். அந்த ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் இதுல இன்னொரு வில்லன் இருக்காரு, அது முக்கியமான வில்லன் சஸ்பென்ஸ்னு சுகுமார் ப்ரோ வந்து நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. உங்களுக்கு இப்ப புரியலையா சுகுமார் ப்ரோ சொன்னது? புரியலையா? அதான் இன்னொரு வில்லன் இருக்காரு ப்ரோ படத்துல. ஏங்க படத்துல இன்னொரு வில்லன் இருக்காரு, புரியலையா? அதுதான் சஸ்பென்ஸா? அதத்தானே நாங்க அப்பையில இருந்து மூச்சை போட்டு போல அர்ஜுன் தாஸுக்கு மேல டீசர் ட்ரைலர்ல பார்த்தவரு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த இதுல சொல்லி கிளைமேக்ஸ்ல அந்த வில்லனுக்கு மேல ஒருத்தர் இருப்பாரு, ரிவீல் ஆகும் ரோலக்ஸ் மாதிரி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான். இதுக்கு மேலே எதிர்பார்த்துட்டு சுகுமார் ப்ரோ அவர் ட்ரிக்கா யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த தோரணையில தான் சொன்னது இல்ல ஆக்சுவலா என்னன்னா படத்துல வந்து
இது பிரகாரம் பார்த்தோம்னா அர்ஜுன் தாஸுக்கு பாஸா இவரு தான் வர்றாரு, ஜாக்கி ஷெராஃப் தான் வர்றாரு. ஆனா மெயின் வில்லனா உங்களுக்கு அவரை அர்ஜுன் விடுங்க, தாஸ் அது தானே. அது முடிஞ்சு முன்னாடியே வரலையே தெரியுமாண்ணா தெரியல. உங்களுக்கு? ஜாக்கி ஷெராஃப் ஜாக்கி ஷெராஃப் தான் இவருக்கு மேல. பிரகாஷ் ப்ரோ கீழே அதான் இவருக்கு கமெண்ட் முன்னாடியே செக்ஷன்ல தெரிஞ்சிருக்கும் bro, அதான் சொன்னாரு. சொல்லுங்க இந்த 2 பேரும் ஒரே அஜித் இடத்துல குமார் பேசுறீங்க. அவர் சொல்லுங்க. அஜித் குமார் முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ஒரு அதான் பிரகாஷ் ப்ரோக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் போல, அவரு அதான் சொன்னாரு. அது இப்ப சொல்ல முடியாது, இப்ப சொல்ல முடியாது அந்த மாதிரி. ஆனா ப்ரோ கலெக்ஷன் பத்தி இதுக்குல நான் போற போக்க பார்த்தா 100 கோடி ஷேர் வந்துரும் போல லெவல் போயிட்டு இருக்கு தமிழ்நாடு பொறுத்த எப்பவுமே நான் வரைக்கும். இல்ல எப்பவுமே நமக்கு கலெக்ஷன் பத்தி நம்ம பேசுறது இல்ல. ஆனா என்னன்னா இந்த படம் நல்லா கலெக்ஷன் இல்ல அந்த கோடி ஷேர் வந்துரும்னு கலெக்ஷன் நினைக்கிறேன். சூப்பரா போயிட்டு இருக்கு. எதிர்பார்த்ததை விட பயங்கரமா போயிட்டு இருக்கு. அது கூடிய விரைவில் ஃபைனல் ரன் பார்ப்போம். இன்னும் செகண்ட் வீக் ரன் ஆமா எப்படி 100 போகுதுன்னு கோடி. பார்ப்போம். 100 கோடி ஷேர் வரும்னா 200 கோடி கலெக்ஷன் வரும். ஆமாங்க. அதுக்கு இன்னும் லாங் வே போக வேண்டியிருக்கு. ஆமா 200னா 100 கோடி ஷேர் தெரிஞ்சு. அதுக்கு இன்னும் லாங் வே போக வேண்டியிருக்கு. அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீக் பார்த்துட்டு தான் நான் சொல்ல முடியும். அப் டு குட் ஃப்ரைடே வரைக்கும் சூப்பரா போவோம். அதுக்கு மேல கொஞ்சம் டிப் ஆகும். திரும்ப அதுக்கப்புறம் சனி ஞாயிறுல கொஞ்சம் ஏறும். இன்னொன்னு என்னன்னா சம்மர் லீவா இருக்குல்ல, எல்லாத்துக்கும் ஸ்கூல் லீவு, அது ஒரு பிளஸ்ஸா போச்சு. இல்ல அதாங்க இப்ப திருச்சியை பொறுத்த வரைக்கும் கணக்கு பண்ணிட்டீங்கன்னா இப்ப நாளைக்கு சமயபுரம் தேருங்கிறது நாளைக்கு லோக்கல் ஹாலிடே. இப்ப நாளைக்கு எப்படி கொஞ்சம் பெரும்பாலும் நார்மலா ஒர்க்கிங் டே டிப்பா ஆகிறத நாளைக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதுக்கப்புறம் புதன் வியாழன் 2 நாள் ஒர்க்கிங் டே. அதை தாக்கு பிடிச்சா அடுத்து உங்களுக்கு வெள்ளிக்கிழமை திரும்ப லீவு. வெள்ளிக்கிழமைல இருந்து லீவுனா வெள்ளிக்கு அப்ப சனி ஞாயிறுக்கு அப்புறம் திரும்ப டோட்டலாவே உங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் வர ஆரம்பிச்சிடும். லீவ் வர ஆரம்பிச்சிடும். ஆனுவல் அது லீவ் விட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு லைனா பேக் டு பேக் உங்களுக்கு ஒரு லீவ் வந்துகிட்டே இருக்கும். நமக்கு என்ன இந்த கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கவலை இல்லை. நம்மள அதை பத்தி யோசிக்கிறதும் கிடையாது. இருந்தாலும் நீங்க சொல்றதெல்லாம் பேசணும்னா செகண்ட் வீக் முடிஞ்சாதான் நம்ம அதை பத்தி பேச முடியும். செகண்ட் வீக்கெண்ட் டோட்டலாவே முடியணும். அது அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா இந்த லீவை பொறுத்த வரைக்கும் இந்த படம் எல்லாம் ஒரு சேரா சேர்ந்து வந்துருச்சு. கண்டினியூவா லீவு, படத்தோட லென்த் கம்மி, எல்லாமே பெரிய பிளஸ்ஸா போச்சு. அதெல்லாம் நெக்ஸ்ட் வீக்கெண்ட்ல வந்து எவ்ரிடே 15 crores கிராஸ் வந்தாதான் நீங்க சொல்ற மாதிரி இப்பயே பக்கத்துல போகும். சரி, அவர் கலெக்ஷன் பத்தி ஆரம்பிச்சா வேணான்னு வர விடுங்க. இப்பயே 100 கோடி தமிழ்நாடு தான் சொல்றாங்க இன்னைக்கு தேதிக்கு. அதுக்கப்புறம் போ இன்னும் கொஞ்ச நாள் போ. ஹலோ பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. எல்லாம் ஒருத்தர் பேசி முடிச்ச அப்புறம் பேசிருங்க. ஓகே, ஆக்சுவலா நான் தான் ரிப்பீட் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு எங்க ஒரு ரிலேட்டிவ் எல்லாத்துக்குமே டிக்கெட் போட்டு கொடுத்து வேன் புடிச்சு கொடுத்து போய் பாருங்கன்னு அனுப்பிச்சிட்டேன். ஒரு 15 பேர். ஏன்னா நான் இந்தியாவில இருந்தா கண்டிப்பா பாத்துருக்கேன் மினிமம் 15 தடவை. பட் என்னால பார்க்க முடியல. பட் எங்க சித்தப்பா, எங்க சித்தி, எங்க மாமா, அங்க பசங்க எல்லாத்துக்கும் டிக்கெட் போட்டு கொடுத்து ஒரு வேனையும் புடிச்சு கொடுத்து போய் பாத்துட்டு வாங்கன்னு அனுப்பிச்சாச்சு. நம்ம பார்க்க முடியாதத 20 டைம் அவங்க மூலியமா பாத்துருங்கன்ட்டு. பிரகாஷ் ப்ரோ இவர் முருகதாஸ் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஹேஷ்டாக் மதராசின்னு போட்டு பக்கத்துல ஹேஷ்டாக் தில் மதராசின்னு போட்டிருக்காரு. தெலுங்கு டைட்டில் ப்ரோ. ஆனா போஸ்டர் விடல. டைட்டில் வந்து அவங்க சேர்த்திருக்காங்க புதுசா. போஸ்டர் விட்டாங்களே இல்ல போஸ்டர்ல தெலுங்குல போட்டிருக்காங்க. நான் தான் தில் மதராசின்னு தெலுங்குல விட்டுருக்காங்கன்னு பார்த்தேன். இல்ல அதான் கேட்டேன். இல்ல அதான் மொத்தம் வந்து புதுசா சேர்த்துருக்காங்க. அந்த ஒரு லாங்குவேஜ்க்காக சேர்த்துருக்காங்க. எனக்கு வந்து ஒரு வகையில சந்தோஷம். ஏன்னா போன பிறந்த நாளுக்கு வந்து என் பிறந்த நாளுக்கு வந்து கோட் ரிலீஸ் ஆச்சு. இந்த பிறந்த நாளுக்கு என் பிறந்த நாளுக்கு வந்து சிவகார்த்திகேயன் படம் என்ன படம் மதராசி ரிலீஸ் ஆகுது. பேக் டு பேக் பிறந்த நாளுக்கு ரிலீஸ். ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த டேட் அவங்க லாக் பண்ணுவாங்கன்னு. நான் அக்டோபர் 1 2 நாளைக்கு முன்னாடி நியூஸ் வந்துருச்சு சொன்னாங்க. ஆனா நம்ம அக்டோபர் 1 போவோம் இல்லைன்னா தீபாவளி போகும்னு நினைச்சேன். ஆமா, ஏன்னா இந்த வாட்டி வந்து ஒரு நாள் இந்த மிலாடி நபிக்காக லீவ் வருது போல செப்டம்பர் 5. அதுக்கப்புறம் இந்த 6, 7 சனி ஞாயிறு அவ்வளவுதான். தொடர் விடுமுறை கிடையாது. படம் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டா பிக்கப் ஆயிக்கும். இது வந்து அந்த ஒரு நாள் தான் லீவு. அக்டோபர் 1 கணக்கு பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய லீவு வருது. அக்டோபர் 1 கணக்கு பண்ணீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் 1 அந்த ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை ஆரம்பிக்குது. 2 காந்தி ஜெயந்தி அப்படியே தொடர்ச்சியா விடுமுறை வரும். தொடர்ச்சியா அப்படியே வீக்கெண்டு வந்துடும். நல்லா பெரிய லீவு இது. இது வந்து ஒரு நாள் தான் லீவு. 3 நாள் வீக்கெண்டு கணக்கு ரிலீஸ் பண்ணி டேட் லாக் பண்ணிருக்காங்க. கேரளா சிஎம் எதுக்கு பார்த்தாரு? வேற படம் வருதான் அது பரணி சொல்லும். அப்படி பரணி சொல்லுங்க. நேற்று ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு இல்ல, அந்த ஃபங்க்ஷனுக்கு நேற்று போயிருந்தாரு. அந்த ஈவெண்ட்டுக்கு போயிருந்தாரு. பரணி டீட்டெயிலாக சொல்லுவார் என்ன ஈவெண்ட் எப்படி அப்படிங்கிறது. ஈவெண்ட் டீடைல்ஸ் தெரியல. ஆனா வந்து இந்த பின்னையார் பிறர் பெருமா அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் கண்ணூர்ல நடந்துச்சு.
ஸோ அதுக்கு வந்து ஆசிஃப் அலியும் சிவகார்த்திகேயன் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்க 2 பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அந்த ஈவெண்ட். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லைன்ற மாதிரி இவரு எங்க அங்க போயிட்டாருன்னு யோசிச்சேன். அவ்வளவுதான் bro. சும்மா சிம்பிளான ஒரு ஈவெண்ட் அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே. ப்ரோ அதே மாதிரி இன்னொரு டவுட், கமெண்ட் செக்ஷன்ல கீழே டிஸ்கவர் மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுல எப்படி நமக்கு விருப்பப்பட்ட ட்வீட்டை ஆட் பண்ணிக்கலாமா? டிஸ்கவர் மோரா? எனக்கே தெரியல எங்க இருக்கு. இல்ல பிரகாஷ் ப்ரோ, கீழே கமெண்ட் செக்ஷன்ல எல்லா கமெண்ட்டு கீழே டிஸ்கவர் மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுல ரெட்ரோவோட ட்ரைலரு ஆடியோ லான்ச்சோட ட்வீட் இருக்கு, அவர் போட்ட ட்வீட். நிறைய வாட்டி எனக்கு அந்த டவுட் வரும், பட் இன்னைக்கு கேட்கவும் தோணுச்சு. இல்ல இல்ல நீங்க வந்து இல்ல ஒன்னே ஒண்ணுதான் என்னன்னா வந்து இங்க வந்து ஒரு சினிமா நியூஸ் சம்பந்தமா இப்ப என் டிஎல் பாத்தீங்கன்னா நான் அதுக்கு முன்னாடி என்னென்ன ட்வீட் போட்டிருக்கேன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா கூடுதலா காமிக்கும். அது எல்லாத்துக்குமே வரும். அது மாதிரி வர்றதுதான் எல்லாத்துக்குமே வரும். அது நீங்க எந்த யார் ட்வீட் டிஎல் போனாலும் அது அந்த ரிலேட்டட் மாதிரியே அதெல்லாம் போகும். அவர் ரீசன்ட் ட்வீட் வரும், இல்லைன்னா கொஞ்சம் பாப்புலரா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அந்த ஒரு ட்வீட் வரும், அந்த மாதிரி ஏதாவது வரும். டிஸ்கவர் மோர்னா நிறைய ட்வீட்ஸ், இன்னும் அவரோட ட்வீட்ஸ் நிறைய ட்வீட்ஸ், என்னென்ன ரீசன்ட் ட்வீட்ஸ் அந்த மாதிரி. ஓகே ஓகே. எனக்கு வந்து கீழே ரெட்ரோ தான் காட்டுது. இல்ல அது அவரோட இதுல வேற இது. இப்ப என்னோட ஐடி போய் பாருங்க, வேற ஏதாவது காட்டும், அந்த மாதிரி இருக்கும். பிரகாஷ் ப்ரோ, மே 1 ரெட்ரோ ரிலீஸ் ஆனா குட் பேட் அக்லிஸ் கொஞ்சம் தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கும். அப்படி இருக்கிறப்ப எதுக்கு வீரம் ரீ-ரிலீஸ் பண்றாங்க? அது சும்மா பேருக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க, பர்த்டே ஸ்பெஷலா ரிலீஸ் பண்ணுவாங்க, ஒரு 30 ஸ்கிரீன் 50 ஸ்கிரீன் அது மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க, லிமிட்டடா, அவ்வளவுதான். அது பர்த்டே ஸ்பெஷல் ரிலீஸ் பண்ணாங்க. நான் என்னன்னா அது இந்த மே 1 விட்டுட்டு கூடுதலா ஒரு எப்ப ட்ரை பீரியட் இருக்கோ அப்போ வந்து இறக்கி விடலாம். அது இந்த மாதிரி படத்தை இறக்கி விடுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஃபேன்ஸ் ரொம்ப எதிர்பார்க்கறது என்னன்னா வரலாறு இல்லைன்னா அட்டகாசம், இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று இறக்கி விடலாம். அட்டகாசம்லாம் வந்து இப்ப குட் பை அக்லி அப்படின்னா இப்போ ஒரு ரசிகர் என்ன எதிர்பார்க்காங்க, ஒரு பண்ணா தேட்டர்ல போய் ரகலையா ரகுடா எல்லாமே ஒரு மிக்சரா எதிர்பார்க்கறாங்கல்ல, அது அட்டகாசம் இருக்கும் உங்களுக்கு. அப்போ இருக்க விட இப்போ வந்து ஆடியன்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா கனெக்ட் ஆகும், ஃபேன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அது மாதிரி ரிலீஸ் பண்ணலாம். இல்லையா வரலாறு ரிலீஸ் பண்ணலாம், நடிப்புலையாச்சும் பெட்டரா பயங்கரமா பார்க்கலாம். ஃபேன்ஸ் வந்து ராஜி டிவில போய் படம் மாட்டிக்கிச்சேன்னு பார்க்கலாம். அதை விட்டுட்டு சன் டிவில பெரும்பாலும் போட்டுட்டு இருக்க படத்தை போய் டிவி ரீ ரிலீஸ் பண்றாங்க. என்ன ஐடியால செலக்ஷன் பண்றாங்க ஒன்றும் புரியல. இல்ல அமர்கலம்லாம் இப்ப நம்ம ரீரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அட்டகாசம் அல்லது வரலாறு பண்ணிருக்காங்க. ஏன்னா அட்டகாசங்கிறது ஜெயா டிவி மாட்டிக்கிச்சு, வரலாறு ராஜி டிவி மாட்டிக்கிச்சு. இந்த ரெண்டுல ஒண்ணு இறக்குனா ஃபேன்ஸ் வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், குவாலிட்டியான ஸ்பேஸ் ஒரு ஸ்கிரீன்ல பாக்குறது நல்லா இருக்கும், ஒரு ரகலையா இருக்கும், தியேட்டர்ல பாக்குறதுக்கு ரகலையா இருக்கும். ஒரு சைடு ட்ரிபிள் ஆக்ஷன் படம், இன்னொரு சைடு டபுள் ஆக்ஷன் படம். டபுள் ஆக்ஷன்ல வந்து ஃபன் கமர்ஷியல் படம் சரண்னா நல்லா இருக்கும், அதுக்காக பார்க்கலாம். அதை விட்டு டிவியில கேடிவிலேயே சும்மா 100 தடவை போட்டாங்க வீரம், அதை போய் ரீரிலீஸ் பண்றாங்க. அதுவும் எப்படி பாத்தீங்கன்னா மே 1 பாத்தீங்கன்னா குட் பை அக்லியே கண்டிப்பா குறைஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு 150-200 ஸ்டூடெண்ட்ஸ் மேல கண்டினியூ ஆகும். அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ரெட்ரோ ரிலீஸ் ஆகுது, ரெட்ரோ ரிலீஸ் அப்புறமேட்டு இந்த ஃபேமிலி, அதாவது டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அப்புறம் இந்த படமே ஓடிட்டு இருக்கோம். இதுக்கு மேல எதுக்கு அது ரிலீஸ் பண்றாங்க? சும்மா பேருக்கு பர்த்டே ஸ்பெஷலா ஒரு சிட்டில மட்டும் மெயின் சிட்டி மட்டும் ஒவ்வொரு 2 ஷோ ஓடும்ல, அந்த கணக்குல ரீரிலீஸ் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அது எல்லாத்தையும் விட ஆச்சரியம் எனக்கு என்ன, கேப்டன் பிரபாகரன் கூடிய விரைவில் ரீரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. எத்தனை வருஷம் ஆச்சு அந்த படம்? 37 வருஷம் ஆச்சு நினைக்கிறேன். இத்தனை வருஷம் கழிச்சு பயங்கரமா ஒரு டிஜிட்டல் ரீமாஸ்டர் வெர்ஷன் பண்ணி நல்லா இருக்கும். அதெல்லாம் தியேட்டர்ல பார்த்தா நல்லா இருக்கும். டிஜிட்டல் ரீமாஸ்டர் வெர்ஷன் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அது ஒரு கிளாசிக் ஃபிலிம், எல்லா ஃபிலிமும் ஓகே அக்செப்ட் பண்ணேன். அந்த போஸ்டர் டிசைனு ஒரு நல்ல ஒரு ஆள் கிட்ட கொடுத்து அது பண்ணி அதை போட்டாதான் என்ன, எனக்கு புரியவே இல்லை. அந்த போஸ்டர் டிசைன் பார்த்து எனக்கு ஒருமே கடுப்பாயிடுச்சு. ஏன்டா ஒரு ஏஐ யூஸ் பண்ணி பண்றீங்க, அது கொஞ்சம் ப்ராப்பராவது பண்ணலாம்ல, கையை கூடவா பார்க்க மாட்டீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு போஸ்டராகவே எனக்கு வந்து பிடிக்கல சுத்தமா. ஆக்சுவலா அந்த கேப்டன் பிரபாகரனும் புலன் விசாரணையும் நல்ல பிரிண்டே இல்லை ப்ரோ. இந்த மாதிரி நல்ல ரீமாஸ்டர் பண்ணி ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து இந்த வல்லரசு ரிலீஸ் ஆகி 25 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 2000ல ரிலீஸ் ஆச்சு. மறக்க முடியாதது, நான் ராஜேந்திரால தான் பார்த்தேன். பட் இந்த 1ஆம் தேதி அப்ப மே 1ஆம் தேதி அப்ப படத்துக்கு போலான்னு போனப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் போனேன். 15 நாளுக்கு அப்புறம் எனக்கு டிக்கெட்டே கிடைக்கல. அதுக்கப்புறம் எதிர்த்தாப்புல இருந்த தட்டுல போய் அலைபாயுதே பார்த்துட்டு வந்தேன். அலைபாயுதே வந்து ஏ சென்டர்ல எல்லாம் பயங்கரமான ஹிட்டு. பட் பிசில எல்லாம் இது அதை விட பயங்கரமா ஓடிட்டு இருந்துச்சு. 75-80 days ஓடிச்சு. ப்ரோ இந்த அக்னி சிறகுகள்னு சொல்லிட்டு இந்த விஜய் ஆண்டனி படம் ஒண்ணு இருக்குல்ல, அது ஏன் ப்ரோ ரிலீஸ் ஆகாம இருக்கு? ஏதாவது ஐடியா இருக்குங்களா? எப்படி இந்த அம்மா கிரியேஷன் சிவான்னு ஒருத்தர், ஆமா.
அவர் ப்ரொடியூஸ் பண்ணாலும் படம் வராது. நம்ம என்ன சொல்லிட்டோம், ஒரு 4 ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, அதுல அவரும் ஒருத்தர். அவங்கலாம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, பட் அவ்வளவு சீக்கிரம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அவரு திருக்குமரன், அப்புறம் இன்னும் 2 பேர் சொல்லியிருக்கோம், நமக்கே போர் அடிக்குது அவங்கள பத்தி பேசி. சுரேஷ் காமாட்சி பேசுறேன். இவங்கெல்லாம் வந்து பேர்லாம் வந்து இப்ப எப்படின்னா ஒரு 4-5 பேர் இதுக்கு மேல இருக்காங்க. படம் எடுப்பாங்க, ஆனா ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு சின்ன பஞ்சாயத்தா இருக்கும். அந்த சின்ன பஞ்சாயத்தை ஊதி பெருசாக்கி அப்படியே நிப்பாட்டி போட்டு கிடப்புல போட்டு அது பெரிய பஞ்சாயத்தாகி இப்ப அது பெருசா இருக்கும். அதை கிளியர் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கான அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருந்து பினான்சியல் வாங்கின ப்ராப்ளத்துல எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கும். வட்டி எப்படி குட்டி போடுதோ அதுக்கு மேல நீங்க குட்டி போட்டு வச்சுக்கோம். அதனால வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிறதே ரொம்ப கஷ்டம். அதுக்கு முன்னாடியே ஒரு படம், இந்த அலாவுதீனும் அற்புத விளக்குன்னு ஒரு படம் எடுத்திருந்தாரு அந்த டேரக்டர். அந்த படமும் அதே மாதிரி மாட்டிக்கிச்சு. அது அவ்வளவுதான். அதே மாதிரி அம்மா கிருஷ்ணன் சிவா தான் பார்ட்டி தயாரிச்சாரு. வெங்கட் பிரபு படம் பார்ட்டி இருக்குல்ல, அதுவும் அவர் தான் தயாரிச்சாரு. அதுவும் ஹோட்டல்ல நிக்குது. அதுக்கப்புறம் ஜேஎஸ்கே அப்படின்னு ஒருத்தர் கம்பெனி இருப்பார், ஜேஎஸ்கே பிலிம் கார்பரேஷன் சொல்லிட்டு. அவரு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட படம் இது மாதிரி வச்சிருக்கிறாரு. வாடியில அண்டாவை காணா, அதை காணா, இதை காணான்னு படங்களே காணா போட்டுருவாரு. நிறைய இருக்கு. ஒரு பக்கம் நம்ம கிட்ட இருந்தாலும் கரெக்டான ப்ரொடியூசர் இருக்கணும் போல இருக்குல்ல வெளியே வரதுக்கு. அது உண்மைதானே, ப்ரொடியூசர்ஸ் கரெக்டா இருக்கணும். டேரக்டருங்கெல்லாம் பாவம். இப்போ நவீன் பாருங்க, அந்த அலாவுதீன் அற்புத விளக்கும் படத்தை வந்து ரொம்ப நம்பினாரு. அற்புத கேமராவும், சாரி, அலாவுதீனும் அற்புத கேமராவும் அந்த படத்தை ரொம்ப நம்பினாரு. அந்த படமும் வரல, அக்னி சிறகுகளும் வரல. 2 படமும் ஒரே டேரக்டர். இப்ப அடுத்த படம் அவருக்கு இல்லாம உட்காந்துருக்காரு. சுமோ வந்துருமா, நம்பலாமா? இந்த முறை வந்துடும் தெளிவா சொல்லிட்டா சொன்னாங்க. எங்கள்கிட்ட சொல்லும் போதே நீங்க நம்பி சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த முறை மிஸ் ஆகாது, வந்துடும் இருக்காங்க. பார்ப்போம். ஏப்ரல் 25 சொல்லியிருக்காங்களா? எனக்கு அதை எல்லாத்தையும் விட ஆச்சரியம் கேங்கர்ஸ் தான். எனக்கு ஏப்ரல் 24 ஏன் டேட் லாக் பண்ணாங்கன்னு. அது ஒரு சாதா ஒர்க்கிங் டே, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமையே போட்டிருக்கலாம். அவங்க எதுக்கு வியாழக்கிழமை ரிலீஸ் பண்றாங்கன்னு எனக்கு அதுவே புரியல. கேங்கர்ஸ் பெரிய நடிகர் படமா இருந்தாலும் பரவாயில்ல, வியாழக்கிழமை ஓப்பனிங் வருங்களாம். இது என்ன கணக்குல என்ன நம்பிக்கையில லீவு நாள் இல்லாம 24 வியாழக்கிழமை ரிலீஸ். இப்ப சும்மா அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாக்குறேன். சும்மா 25 அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் 24 வியாழக்கிழமை அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். அந்த கலியுகம் 2064 அது வருமா இந்த வாரம்? தெரியலையே. ஆக்சுவலா தெரியல, பாப்போம். எனக்கு இந்த 10 hours இங்க ரிலீஸ் ஆச்சுன்னா பாக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அதே மாதிரி நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பேஸ்ல பர்னி ஏதாவது ஒரு படம் சொன்னா அப்படின்னா கொஞ்சம் டவுட்ல தான் இருக்கும். மலையாள படம் தாண்டி வேற ஏதாவது படம் சொன்னாருன்னா, இங்கிலீஷ் படமோ இல்லை வேற ஏதாவது படம் சொன்னாருன்னா அந்த அளவுக்கு எனக்கு இது வரைக்கும் ஃபைனல் அவுட்புட் கொடுத்தது இல்லை. ஆனா இப்பதான் அவர் சொல்லி அவரும் இன்னொரு லிசனர் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். மெயினா இன்னொரு லிசனர் சொல்லி தான் பார்த்தேன். கர்மா அப்படின்னு சொல்லி ஒரு கொரியன் சீரீஸ் உண்மையாலுமே சூப்பரா இருந்துச்சு. யாரும் பார்க்கலன்னா பாருங்க, செம்மையா இருக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் 2 எபிசோட் பார்த்து முடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் விடாம இந்த குட் பை ரிலீஸ்க்கு அப்புறம் பார்த்து முடிச்சேன். வேற லெவல்ல இருக்கு. 6th எபிசோடு வந்து சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா வந்து இந்த 4வது 5வது சின்ன குழப்பம் இருக்கும். எனக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு ஒரு மாதிரி, யாரா இவனான்னு. அது கிளைமேக்ஸ்ல வந்து 5வது எபிசோட் முடிவில் வந்து சூப்பரா முடிச்சு விட்டுருந்தாங்க. அந்த ஒரு திருப்திகரமான எபிசோடு பார்ப்போம்னு சொல்லுவோம்ல, அது 6வது எபிசோட்ல இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. மொத்தமே 6 எபிசோடுங்கனால நீங்க தாராளமா பார்க்கலாம். மற்ற கொரியன் சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா 20, 16 பெரும்பாலும் இருக்கும். இது வந்து மொத்தமே 6 தான் இருக்கு. அதனால தாராளமா பாக்குறவங்க பார்க்கலாம். சொல்லிடலாம்னு நினைச்சேன், மறந்துட்டேன். ஆக்சுவலா நானும் இன்னும் அந்த 1.5 எபிசோடுக்கு அப்புறம் இன்னும் பார்க்கல. இன்னைக்கு வந்து இந்த யமகாதகி அப்படின்னு ஒரு படம் இருக்கு, அந்த படம் டிஜிட்டல்ல வரும். சரி இன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். எனக்கு வந்து ஸ்டார்டிங் ஒரு 30 minutes வந்து ஒரு மாதிரி தான் போச்சு. பட் அதுக்கப்புறம் அவங்க பிளாட்குள்ள போயிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ண விதம் நிறைய லேயர்ஸா இருந்துச்சா. ஸோ அதை அப்படியே ஸ்லோவா கொண்டு போனாங்க. எனக்கு ஓகே, ஒரு டீசன்ட் ஃபிலிமா இருந்துச்சு. ஆனா இவங்க எடுத்துக்கிட்ட கதைக்களம், அந்த ஒரு கோர் ஸ்டோரி இருக்குல்ல, அது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பல தமிழ் சினிமால பார்த்து யூஸ் பண்ண ஒரு இது கதை தான். ஆனா அவங்க வந்து எனக்கு வந்து அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணதும், அந்த புதுசா ட்ரை பண்ணி இப்படி வந்து இந்த கதையை சொல்லலாம் அப்படின்னு ட்ரை பண்ணது வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி டீசெண்டா பட்டுச்சு. ஸோ யாராவது பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ஜென்டில்மன் அது வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் கரெக்டா. அது முக்கால்வாசி பார்த்துருக்கேன், பட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு ரிவ்யூ போடலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் கிங்ஸ்டன் பார்க்கணும். கிங்ஸ்டனுக்கு அப்புறம் தான் வந்து மறுபடியும் கர்மா சீரீஸ் கண்டினியூ பண்ணணும். கிங்ஸ்டன் நீங்க பார்த்துட்டீங்களா பிரகாஷ்னா? ஆக்சுவலா எனக்கு பார்த்துட்டேன். ஆக்சுவலா எனக்கு இருக்குல்ல ப்ரோ, இதெல்லாம் இப்படி நடக்குமா? இப்போ அது ப்ரோ
அந்த கோர்ட்டு படமே ஒர்க் ஆகலன்ட்டாரு. லாஜிக் சதி தெரிஞ்சாங்க. இந்த படத்தை பாராட்டினாரு. நான் பொதுவாகவே கேட்பேன், இப்படி எல்லாம் உண்மையிலே நடந்தா அது எவ்வளவு பெரிய வைரலான நியூஸ் ஆகும். இது கோர்ட்டு ரியாலிட்டின்னு சொல்றாங்க. இதுவே ஒரு படம் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே நகரலைன்னா அது எப்படி அவ்வளவு சாதாரணமா ஆன விஷயம்? அது சாதாரணமான விஷயமே கிடையாது, அப்நார்மல். ஆனா அது எப்படி ஏத்துக்கிறாங்க? அது கொஞ்சம் கூட எனக்கு நம்புற மாதிரி இல்லை அந்த படம். இதை மட்டும் எப்படி இது அந்த ஆக்ஷன்ல நம்புறது விட்டாங்க? இல்ல ஓகே. ஆக்சுவலா இது நான் எப்படி பாக்குறேன்னா வந்து இது ஒரு ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரியா தான் பார்த்தேன். இது என்ன சொல்ல, இப்படி ஒரு விஷயம் நடக்குது, அது நடக்காது, அந்த மாதிரி விஷயங்கள் சத்தியமா நடக்காது. ஓகே. ஆனா ஆமா. வந்துட்டு அது வந்துட்டு என்ன சொல்ல, ஓகே. இது எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, இவங்க இதுல இதுல என்ன சொல்ல வராங்க, என்னதான் இருக்கு அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி எனக்கு வந்து அது இருந்துகிட்டே இருந்துச்சு படம். இதுல சரி இப்படி கொண்டு வராங்களே, இந்த கேரக்டருக்கு வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கான டெப்த் கொடுக்குறாங்க, இந்த கேரக்டர் எப்படி இருக்குது, இது ஃபிளாஷ்பேக் என்னன்னு தெரிஞ்சுக்கிற அந்த கியூரியாசிட்டி எனக்கு கிரியேட் ஆயிட்டே போனதுனால எனக்கு ஒர்க் ஆச்சு. ஆனா அது ஓவராலா பார்க்கும்போது அது ஒரு சாதாரண ஒரு சிம்பிளான கதை தான். பட் ஆனா இது எனக்கு அது அந்த ஒரு ஐடியாவா எனக்கு ஒர்க் ஆச்சு, அதனாலதான் போட்டிருந்தேன். கரெக்ட் கரெக்ட். எனக்குமே படம் ஓகே தான், என்டர்டைன்மெண்ட் வைஸ் ஓகே. அதே மாதிரி என்ன காரணம், எதனால அது நகர மாட்டுது, அது எனக்குமே அந்த ஆர்வம் இருந்துச்சு. ஆனா ஏரியா மக்கள்லாம் ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க. இப்போ அது நடக்கிறது நார்மலான விஷயமே கிடையாது, ரொம்ப ரொம்ப அப்நார்மல். ஒரு கட்டத்துக்கு மேல அது ஸ்பாயிலரா இருக்கும். அப்படியே நடந்துட்டா எவனுமே ஸ்பாட்ல இருக்க மாட்டான், ஓடிடுவான். நெருங்கின சொந்தமாவே இருந்தாலும் எஸ்கேப் ஆயிடுவான். அது என்னடா இது, அதெல்லாம் மட்டும் கேள்வி கேட்பேன், லாஜிக்கலா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அல்ல லாஜிக்லாம் அதுல பார்க்கல. அப்படி அது என்னன்னு தெரியல, சில பேர் வந்து சில படங்களுக்கு லாஜிக் பார்ப்பாங்க, சில பேர் பார்க்க மாட்டாங்க. நான் எப்படி பார்க்கறேன்னா, இப்போ எனக்கு ஒரு படம் கனெக்ட் ஆகலைன்னா, இப்போ ஏதாவது ஒரு சீன் போயிட்டு இருக்கும், அந்த சீன் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு மாதிரி சுத்தமா கனெக்டே ஆகாது. என்னடா இப்படி எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு தோன்ற மாதிரி இருந்துச்சுன்னா, நமக்கு வந்து அந்த படமே அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கம்மியா தான் கனெக்ட் ஆகும். எனக்கு அப்படிதான். இப்போ நிறைய பேர் சொன்னாங்க, இங்க மலையாளம் ஃபிலிம் அந்த ரெட்டன் சொல்லி ஒரு ஃபிலிம் இருக்கும், ஜோஜோ ஜார்ஜ் நடிச்ச ஃபிலிம். அந்த படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பட் ஆனா எனக்கு வந்து பாக்குறப்போ எனக்கு அந்த படம் வந்து பெருசா ஒர்க் ஆகல. நான் வந்து நான் பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுப்பேன் அந்த படத்துக்கு. ஏன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் ஒரு ஒரு கப்பல் வராங்க. ஆனா வந்து இந்த போலீஸ்காரரு அந்த பொண்ணை ரேப் பண்றாரு. நான் அப்படி யோசிச்சேன்னா, ஒரு போலீஸ்காரரு இப்படி இருப்பாரா? ஐ மீன் என்ன சொல்ல, ஒரு கேஷுவலா இருக்கும் அந்த ஒரு சீனாவே. எனக்கு அந்த சீன் வந்து எனக்கு கனெக்டே ஆகல. அதுக்கப்புறம் படத்துல வந்து எந்த சீனுமே வந்து பெருசா எனக்கு ஒர்க் ஆகல, எக்ஸப்ட் அந்த ஒரு லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் ஒரு மேன் நல்லா இருந்துச்சு. பட் இருந்தாலும் அதை தாண்டி ப்ரீவியஸ்ல இருக்கிற சில விஷயங்கள் எதுவுமே ஒர்க் ஆகாதனால தான் எனக்கு வந்து அந்த படம் ஒர்க் ஆகலன்னு சொன்னேன். ஆனா அது நிறைய பேர் பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, சூப்பரா இருந்துச்சு, வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ படம் அந்த லாஜிக் கனெக்ட்டுமே அப்படிதான் இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். இல்ல ப்ரோ, இப்போ அந்த கேரக்டருக்கு வந்து பேக் ஸ்டோரி வச்சிருப்பாங்கல்ல, அது கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருக்கும். அதனால எல்லாரும் கொஞ்சம் ஒர்க் ஆன மாதிரி இருந்தது. ஆக்சுவலா நீங்க கரெக்ட் தான். அந்த பேக் ஸ்டோரியுமே ரொம்ப இதாதாங்க இருந்துச்சு எது ப்ரோ சொல்றீங்க? எனக்கு. நீங்க இரட்டா சொல்றீங்களா இல்ல அந்த தமிழ் படம்? அதான் இரட்டா 2 பேர் இருப்பாங்கல்ல லாஸ்ட்ல, அண்ணன் அண்ணன் பொண்ணு, அதாவது தம்பி பொண்ணே இது பண்ற மாதிரி அந்த படம் தான் சொல்றேன். அதுதான் இப்போ மற்ற படங்கள் பார்க்குறப்போ சில படங்கள் நமக்கு வந்து அந்த வேர்ல்ட் பில்ட் பண்ணி அந்த கனெக்ஷன் நமக்கு வந்து நம்பர் மாதிரி வச்சுட்டாங்கன்னா ஓகே, இல்லை நமக்கு அபத்தமா தெரிஞ்சதுன்னா ஓகே, அது வந்து சுத்தமா கனெக்ட் ஆகாது. அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதுல தான் அந்த நிறைய அந்த லாஜிக் இது பார்க்குறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணும். இல்ல அந்த அந்த ம், அந்த அந்த சீனை தான் வந்துட்டு இவர் மகாராஜால என்ன பண்ணிருப்பாரு, அவர் அவங்க அப்பா வந்துட்டு போகாத மாதிரியும், கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அனுப்பிச்சு விடுற மாதிரியும், அப்புறம் வந்துட்டு என்னன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு கான்ஃபிளிக் கிரியேட் பண்ணிருப்பாரு. பொண்ணுங்க விஷயத்துல அவர் நேர்மையானவர் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டு, கடைசி சீன்லயும் அதே மாதிரி மகன் தெரியாது, பட் மத்தவங்க போற மாதிரி அவர் வெளியே நிக்கிற மாதிரி. ஸோ அங்க கொஞ்சம் அந்த இது சித்தப்பாவே இது பண்ற மாதிரி இருக்கிறது தான் வந்துட்டு. பட் அதை தான் கொஞ்சம் மாத்தி இந்த மகாராஜால வச்சிருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. கரெக்ட் தானே பிரகாஷ் நான் சொல்றது அந்த சீனு? எனக்கு அந்த இரட்டாலும் சரி அந்த இல்ல கரெக்ட் தான். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து ஓல்டு பாய் இருக்குல்ல, ஓல்டு பாயோட தாக்கம் தான் இது எல்லாமே. ஆனா என்னன்னா
நான் வந்து எப்படி நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டுங்க, மத்தவங்க எப்படின்னு தெரியல. ரிவ்யூ பண்ணும்போது இது பெரும்பாலும் ரிவ்யூங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப சின்ன பட்ஜெட் படங்கள் வச்சுங்களேன், அதுல பெருசா லாஜிக்கோ இல்ல பெருசா டெக்னிக்கல் விஷயமோ நம்ம பார்க்க கூடாதுங்கிறத. ரொம்ப சின்ன பட்ஜெட் புது டீம் வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு புது டீம் வராங்க, அந்த புது டீம்ட்டு அவ்வளோ லாஜிக் பார்க்க தேவை. நீங்க என்ன பண்ணுறீங்க இப்போ கொஞ்சம் முன்னாடி யமகாதைங்கிறது டோட்டலாவே ஒரு புது டீம். அந்த புது டீம்ல இந்த அளவுக்குலாம் ஒரு இது பார்க்க வேணாம், அந்த அளவு சின்ன ஒரு லாஜிக்கல் பார்க்க வேணாங்கிறது தான் நான் ரிவ்யூ பண்ணும்போது பாக்குற விஷயங்கள். மற்றபடி ஏன்னா இப்ப பெரும்பாலும் ரொம்ப சின்ன பட்ஜெட் படம் வச்சுங்களேன், அதாவது எப்படி ரிவ்யூனா, பெரிய படம், சின்ன படம், ரொம்ப சின்ன பட்ஜெட் புதுமுக படம் குப்பையா இருந்துச்சுன்னா நம்ம கழுவி ஊத்திடலாம், தப்பு கிடையாது. அதுவும் அதுக்காக நம்ம வந்து புல்லுக்கட்டு முத்தமா அந்த முத்தமா இந்த முத்தமா நம்ம பாராட்ட போறது கிடையாது. அதுல ஒரு புது முயற்சி, ஒரு அதுல கொஞ்சம் நல்லா ஒரு பாதி நல்லா இருக்கு, ஒரு 75% நல்லா இருக்கு, ஒரு 25% குறைய சொல்ல தேவையில்ல. ரொம்ப புதுமுகம் படங்கள்லாம் அப்படிங்கறத அந்த படங்களை ஒதுக்குறது, அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிக்குவோம். அதை மீடியம் பட்ஜெட் படம் இல்ல ஒரு பெரிய பட்ஜெட் படம். அப்புறம் பெரிய பட்ஜெட் படத்துல வந்து நம்ம குறைகள் சொல்றது, நிறைகள் சொல்றது, அதுல 2 காரணம் இருக்கும். ஒண்ணு வந்து அதை எல்லாருமே பாத்துருவாங்க, 100% பாத்துருவாங்க படத்தை. 100% உள்ளவங்க பெரிய பார்த்துட்டு நம்ம ஏதாவது நம்ம பொய்யா சொன்னோம்னு வச்சுங்களேன், அவங்க வந்து நம்மள வந்து திட்டுவாங்க, நம்மளோட மேல உள்ள நம்பிக்கை போயிடும். ஓகேங்களா? அப்போ நம்ம பெரிய படங்கள்ல நம்மளுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் இதுல எல்லாம் இருந்துச்சு, இதெல்லாம் நமக்கு பிடிச்சது பிடிக்காது என்டர்டைன்மெண்ட் எல்லாத்தையும் சொல்லணும். சின்ன பட்ஜெட் படங்கள்ல அதை கொஞ்சம் தவிர்க்கலாம். அதாவது பாசிட்டிவ்ஸை கொஞ்சம் அதிகப்படுத்தி குறைகளை அப்படியே கொஞ்சம் மேலோட்டமா சொல்லலாம். ரொம்ப சின்ன பட்ஜெட் படம், இது வந்து புதுமுக படம் ஆனா நல்லா எடுத்திருக்காங்க அப்படின்னா அது பாசிட்டிவா மட்டும் சொல்லலாம், அந்த குறைகளுங்கிறத பெரிதுபடுத்த தேவையில்லைங்கிறத இந்த ரிவ்யூல நான் பண்ற பாலிசி. இதைதான் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்கிறேன். அதனாலதான் வந்து இந்த யமகாதைக்கு அந்த சில நீங்க கேட்கற அந்த குறைகள்லாம் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி லாஜிக் மிஸ்டேக் எல்லாம் பார்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப சின்ன டீம், புது நடிகர் மட்டும் இல்ல, டோட்டலாவே அந்த படத்தோட பட்ஜெட் இருக்குல்ல, கேள்விப்பட்ட பட்ஜெட்டுக்கு படமே எடுத்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்க அந்த அந்த பட்ஜெட்லயே அவங்க படம் எடுத்துக்கிறாங்கிறதே ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம். இல்ல அதுதான், அது ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம். அதனால வந்து அது ரொம்ப, அதனால அந்த அளவுக்கு குறைகள் அந்த மாதிரி படங்களுக்கு பார்க்க தேவையில்லைங்கிறதா என் பாயிண்ட். அப்புறம் இவர் சொன்னார்ல இந்த ரெட்டா, அப்புறம் இப்போ ஒரு இது சொன்னீங்களே என்ன ஒரு படம், இது எல்லாமே வந்து மகாராஜா, ரெட்டா மகாராஜா. இந்த ரெட்டா மகாராஜா ரெண்டுலயுமே வந்து இதை பார்த்து ரெண்டுமே வந்து ஓல்டு பாயோட தாக்கம் இருக்கும். ஆனா என்னன்னா மகாராஜால நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து கரெக்டாக ஃபர்ஸ்ட்லயே நீங்க ஒரு அரசியல் சொன்னார்ல, ஸ்டார்டிங்லேயே அந்த அனுராக் கஷ்யப்போட கேரக்டர் வடிவமைச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நடக்கிற ஒரு சம்பவங்கள், ரெண்டாவது நடக்கிற சம்பவங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி கிளைமேக்ஸ்லயும் அதே மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ரெட்டையில வந்து அதே மாதிரி அந்த ஜோஜி ஜார்ஜுக்கு ஒரு கேரக்டர் வடிவமைச்சு, அவரோட கேரக்டர் எப்படிதான் அப்படின்னா, அப்புறம் ஒருத்தர் சொன்னாரு, யார் பரணி சொன்னா அப்படியா இதுதான் ஆமா போலீஸ்காரர் இப்படி பண்ணுவாரா அப்படின்னு கேட்டாரு. ஆக்சுவலா நீங்க 1980s நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பெரும்பாலான கிரைம் வந்து அங்க நடந்தது வந்து இது மாதிரி நடந்திருக்கு 80s பீரியட்ல. ஏன்னா அப்பெல்லாம் வந்து மொபைல் கிடையாது, நீங்க ஒரு போனே கிடையாதுன்னு வச்சுங்க, போன் பார்க்கணும் போன் புத்துக்கு போகணும், நீங்க ஒரு விஷயத்த சின்ன விஷயத்த பெரிதுபடுத்த முடியாது, அது அடுத்த நாள் தான் நியூஸ்ல கொண்டு போகும். அது நீங்க வந்து ஓரளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் கையா இருந்தா மட்டும்தான் நியூஸ் வரைக்குமே கொண்டு போக முடியும். அப்ப இல்லைங்கிறப்ப சாதாரண மக்களுக்கு என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, யார் மூலமா நடந்துச்சு, எந்தெந்த அதிகாரங்கள்லாம் யார் வச்சிருந்தாங்க, அந்த அதிகாரத்துக்கு ரொம்ப அதிகாரத்துக்கே அப்பாற்பட்டவங்களா இருந்தது யாரு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு பெரும்பாலான குறிப்பிட்ட நீங்க சொன்ன ஆட்கள்லாம் வருவாங்க அதுல. அதெல்லாம் அப்புறம் நிறைய நடந்துச்சு. அதை 80s நீங்க வந்து பழைய நீங்க கேப்டன் பிரபாகரன் பார்க்கலாம், புலன் விசாரணை பார்க்கலாம். கேப்டன் பிரபாகர்லாம் அப்படி ஒரு சீனே வச்சிருப்பாங்க. ஏன்னா அப்பெல்லாம் அது மாதிரி வைக்கிறது ரொம்ப ரேரும்பாங்க. ஆனா கேப்டன் பிரபாகர்லாம் அப்படி ஒரு சீனே வச்சிருப்பாங்க. புலன் விசாரணையும் சீன் இருக்கும். அதெல்லாம் நடந்த சம்பவம் தான், நடந்துகிட்டு இருந்த சம்பவம் தான். அதனாலதான் ஜோஜி ஜார்ஜ் கேரக்டர் அப்படின்னு வடிவமைச்சிருப்பாங்க. அது போக என்னன்னா ஜோஜி ஜார்ஜ் அப்படிப்பட்ட ஒரு ஆள்னே காமிச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாமே எல்லா பழக்கமும் அவருக்கு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதை தான் வந்து அப்படியே தொடர்ச்சியா போய் அதை ஸ்க்ரீன் பிளே ஃபார்மெட் நமக்கு போனால அது யாரோ ஒருத்தவங்க நம்ம நினைச்சிருப்போம். கிளைமேக்ஸ்ல அது ரிவீல் ஆகிற இடம் பயங்கரமா ரிவீல் ஆயிடுச்சு. அதனால ரெட்டை எல்லாத்துக்கும் ஒர்க் ஆயிடுச்சு, அதாவது எல்லாத்துக்குன்னா பெரும்பாலான ஆடியன்ஸுக்கு ஒர்க் ஆயிருச்சு. நான் கரெக்டா அந்த 2 படத்தையும் சொல்லலாம் நினைச்சேன், கரெக்டா நீங்க சொல்லிட்டீங்க. ஏன் ஒரு ரியல் டைம் இன்சிடென்ட்டே ஒண்ணு நினைச்சல, ஒரே ஒரு லேடி நிறைய அதே டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு ஆளுகளோட தொடர்பு அப்படிங்கிற மாதிரி இப்ப ரீசெண்டா கூட நடந்துச்சுல்ல. ஆமா ஆமா ஆமா, அது நிறைய இருக்கு. நான் என்ன சொல்றேன், அதிகாரம் யார் கையில இருக்கோ அவங்க வந்து தவறுகள் நிறைய பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது போக இப்போ சோசியல் மீடியா இறங்குறால உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நம்ம எப்படி சொல்றோம், சேஃபா இருக்கவங்க கூட சொல்லிக்கலாம். அவ்வளவுதான். சோசியல் மீடியானால எல்லா கையிலையும் மொபைல் இருக்கனால எல்லாரும் ஓரளவுக்கு பயம் இருக்கு. எல்லாத்து மேலேயும் ஒரு பயப்படுறாங்கன்னா அது காரணம் இந்த மொபைல் தான், ஸ்மார்ட் போன் தான். அது அப்ப இல்லைங்கிறனால நிறைய கிரைம் நடந்துச்சு. அந்த கிரைம் வெளியே தெரியாமையும் நடந்துச்சு. அப்புறம் ரிவ்யூங்கிறது வந்துட்டு இப்போ அது வந்து போன வாரம் இந்த வாரத்தோட படங்கள் தொடர்ந்து அதோட ரிலீஸ் ஆகிற படங்கள் அதெல்லாம் பேஸ் பண்ணியுமே கொஞ்சம் மாறுது. இப்போ கடந்த ஒரு 2 மாசமா நல்ல படமே வரலைன்னா ஒரு படம் வரும்போது அது கொஞ்சம் ஒண்ணும் இல்ல. நம்ம விஷால் நடிச்ச அந்த படம் ஜனவரி மாசம் வந்துச்சுல, நிறைய ரிவ்யூஸ் பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாங்க.
அதுக்கு காரணம் என்னன்னா தொடர்ந்து வேற எந்த படமுமே இல்ல, முன்னாடியும் இல்ல. அப்ப வந்ததுல அது கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு. அதனால நிறைய பாசிட்டிவ் சொல்லி கொடுத்தாங்க. நம்ம பார்க்கும்போது என்னடா ஒண்ணுமே இல்லையடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சோ அது மாதிரிதான் கூட ரிலீஸ் ஆகிற படங்கள் இதெல்லாம் பேஸ் பண்ணியும் கடைசியா எப்ப நல்ல படங்கள் வந்து அதை வச்சுமே கூட அந்த பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து இதாகுது. நான் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணி விட்டேன்னா, மேக்ஸ் படம் நான் தேட்டர்ல பார்த்தேன். மேக்ஸ் ஆகட்டும், இந்த நீல் படங்கள்ல அந்த சலாரு பேய பார்த்த மாதிரி பயப்படுவாங்க ஒரு சில இடங்கள. டேய் இது என்ன காரியம் பண்ணிருக்கு தெரியுமா அப்படின்னு. டேய் 10 ரூபாய்க்கு நடிகலாம் என்கிட்ட 1000 ரூபாய்க்கு நடிக்கிறேன்ற மாதிரி பேய பார்த்தவங்க கூட அந்த அலற மாட்டாங்க, அப்படி ஆடுவாங்க. ஆனா இந்த கிராமத்து மக்கள் இந்த போனா நகர மாட்டுது, என்னமோ நடக்குது, ஆனா அசால்ட்டா இருப்பாங்க. என்னடா ஆக்சுவலா அந்த படத்துல அவனுக்கு பண்ண வேண்டியதா நீங்க இங்க பண்ணணும். அந்த இடம் தான் எனக்கு எமகாலஜியில் ஆக்சுவலா ஒர்க் பண்ணல. மற்றபடி எனக்கு யூரியஸா இருந்துச்சு. என்ன காரணம் இவனும் இல்லைன்னா அப்ப யாரும் இல்லை, எதுக்காக அந்த படம் அங்கேயே இருக்கு. அந்த மாதிரி அந்த என்டர்டைன்மெண்ட் வைஸ் எனக்கு ஓகே தான். இந்த மாதிரி தான் ஒரு சில விஷயம் இருக்கு. நீங்க மகாராஜா சொன்னீங்க, இதுக்கு முன்னாடி சொன்னதுதான். அதோட கிளைமேக்ஸே எனக்கு ரைட்டிங் ரொம்ப ரொம்ப வீக்கா தான் இருந்துச்சு. ரொம்ப முடிக்கணுமே முடிக்க 20 நிமிஷம் தான் தேவையில்ல எனக்கு. பொலிட்டிக்கல்லாம் அந்த படத்துல எதுவுமே எனக்கு இது இல்லை. அது முடிச்சது நல்லா இருந்துச்சு. ஆனா ரைட்டிங் வைஸ் ரொம்ப வீக்கா இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடியே டீட்டெயிலா சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்லணும்னு. அது ஒன் ஆஃப் நான் பார்த்ததே போரிங் கிளைமேக்ஸா தான் எனக்கு இருந்துச்சு மகாராஜா. எது ப்ரோ? அதான் நான் சொன்னல, அந்த பில்டிங் கூட்டு போய் அந்த பொண்ணை இல்ல இல்ல இந்த என்ன செயினை என்ன வச்சு. மகாராஜா மகாராஜா ஓகே ஓகே ஓகே. இன்னும் பெட்டரா எழுதிருக்கேன், இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல எழுதிருக்கேன். எனக்கு இன்னைக்கு ஒரு சிரிப்பு ஒரு 2 3 நாளாவே. இந்த ஜாக்னு ஒரு படம் இருக்குல்ல, மாவீரனுக்கு பிடிச்ச படம். அந்த படம் தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு பெருசாலாம் ரிலீஸே ஆகல. ஆனா அதுக்கு தடை பண்ணணும் நிறைய பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களே. யோபா, ரிலீஸ் ஆகாத படத்தை எப்படியா தமிழ்நாட்டை தடை பண்ண முடியும்? இருக்கிறதே ஒரு ஸ்கிரீன் 2 ஸ்கிரீன்ல ஓடுது, அதையும் யாரும் பார்க்க ஆள் இல்லாம என்ன காலியா கிடக்கு. ரீசன்? இதை பண்றாங்க. அது என்ன ரீசன் மாவீரன்? நீங்க படம் பாத்தீங்க, ஏதோ ஈழ ஆமா ப்ரோ. அதை பத்தி தப்பா ஆமா எடுத்துக்கிறாங்க. ஆமா. அப்படி என்னவா நீங்க சொல்லுங்க, நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. படம் பார்த்தா நீங்க தான் சொல்லணும், அவர் சொல்லுங்க. வந்து வில்லன் வந்து இந்த கேங்ல இருந்தார். அது ஏதோ பிரபாகரன் ஒரு டீம் பேர் என்ன, டைகர் ஏதோ டைகர்னு சொல்லுவாங்க. அந்த டைகர் குரூப்ல இருந்தவர் சோல்ஜரா. அதுக்கப்புறம் கள்ளத்தோணி மூலமா இந்தியாவுக்குள்ள வந்து, அப்புறம் இந்த சிறுத்தை படத்துல பாபுஜி அவங்க தம்பி பத்ரா எப்படி ஆண்டுக்கிறாங்க ஆந்திரால ஒரு ஏரியாவை, அந்த மாதிரி இவங்க ஒரு டானா ஃபார்ம் ஆயிடுறாங்க இந்தியாவுக்குள்ள வந்து ஆந்திரா சைடு ஒரு ஏரியால. அப்புறம் அவங்க வச்சதான் சட்டம், அவங்க பாட்டுக்கு கொலை பண்ணுவாங்க, ஒரு ஊரையே காலி பண்ணுவாங்க, அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். அப்புறம் அந்த ஹீரோ அந்த வேர்ல்டுக்குள்ள ஹீரோ மாஸ்டர் ஜேடி மாதிரி உள்ள வராது. அது பார்த்து சம்மந்தமே இல்லாம தான் செகண்ட் ஹாஃப் போகும். நான் சொன்ன இந்த இதெல்லாம் செகண்ட் ஹாஃப்ல தான் வரும். அண்ட் குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த வேர்ல்டு பில்டிங் வில்லனுக்கு இருக்குல்ல, அதுல அவர் வில்லனை ராவணனோட கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த இடத்தையே லங்காவா மாத்திருப்பாங்க. அப்புறம் ராமனா ஹீரோ வருவாரு வழக்கம் போல. அந்த பக்கம் கொக்கி கூட அதையும் ஜாயின் பண்ணிருப்பாங்க. ஹரே ராம் ஹரே ராம்னு பாட்டோட தான் வருவாரு ஹீரோ. ஒரு இட்லி பிளேட் தான் வந்து கதையவே சேஞ்ச் பண்ணுமாமே, அப்படியா? ஆமா ஆமா, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தட்டி விட்டுருவாங்க. சாரி சாரி சொல்ல இல்ல, சொல்லி நான் ஒரு ரிவ்யூவோட ஆரம்பிப்பாரு. ஹெட் டைட்டில்ல படிச்சேன், அதனால கேட்டேன். உண்மையிலே ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பஞ்சமே இருக்காது. பயங்கர காமிக்கலா காமெடியாவும் இருக்கும், ஆக்ஷனும் அது பயங்கரமா இருந்துச்சு தேட்டர்ல பார்த்து. இன்டர்வல்லே நம்ம படம் முடிஞ்சுங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வள வள வளன்னு இழுத்து வயிறு வாட்சி வச்சிருக்காங்க. சிம்பிளா முடிக்காம, இவன் யாரு தெரியுமா, இவன் வந்து சத்யமூர்த்தி ஐபிஎஸ், இவருக்கு ஒரு கிளாஸ் பேக், இவன் யார் தெரியுமா அப்படின்னு இவரு இந்த சைடு எல்லையில ஹீரோ வந்து காஷ்மீர் சைடு, அவருக்கு ஒரு மிலிட்டரி பேக் டிராப் கிளாஸ் பேக். இந்த பக்கம் இவருக்கு அந்த நான் சொன்ன அந்த பிரபாகரன் அதெல்லாம் காட்டுவாங்க வில்லனுக்கு. ஆனா இப்போ நார்த் சைடு என்னன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி இந்த ஃபேமிலி மேன் 2லயும் சமந்தா இவங்கள ரொம்ப தப்பா காட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அதுக்கும் நிறைய கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. இது நான் தேட்டர்ல பார்க்கும்போதே யோசிச்சேன், இவங்க எதுக்கு வர வர ஸ்ரீலங்கா அந்த ஆர்மி மேல ரொம்ப ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னு தோணுச்சு இந்த 2 படம். இது ஒன்னா அமைதியாக தானே இருந்தாங்க. உங்களுக்கு படம் பிடிச்சதா ப்ரோ? அதான் ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப் உண்மையிலே பயங்கரமா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் ரொம்ப போரிங்கா இருந்துச்சு. நான் ட்ரெய்லர்ல எக்ஸ்பெக்ட் பண்ணது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே முடிஞ்சு. இன்டர்வல்ல பயங்கரமா முடிச்சாங்க. ஆனா எனக்கு தெரியும் இன்டர்வல்ல செகண்ட் ஹாஃப் ரொம்ப மொக்க போடும்னு. நான் நினைச்சதோட மொக்க போட்டுச்சு செகண்ட் ஹாஃப். எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான சீனுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே முடிஞ்சு. ஓகே ஓகே. அப்படியே உல்டாவா இருந்திருக்கு போல இருக்கு.
நம்ம இன்டர்வல்ல இருந்து அப்படியே கிளைமேக்ஸ் வரைக்கும் நம்ம படத்துல வந்து அவங்க அதான் மைத்ரி ப்ரொடியூஸ் பண்ண மூவில ஒரே நேரம் ரிலீஸ் ஆன மூவில அது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாமே முடிஞ்சு போச்சு, செகண்ட் ஹாஃப்லாம் டல். இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து அப்படியே கிராஃப் ஏறி 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 கிளைமேக்ஸ் எல்லாம் வேற லெவல் ஆகி போச்சு. இது ஆமா, அன்னைக்கு நான் பார்த்த 2 படமே மைத்திரியோட படம். ஆக்சுவலா விஷால் ப்ரோ என்னன்னு தெரியல, அவரு வந்து ஸ்பீக்கர் வந்து நானும் வந்து நிறைய வாட்டி ரெக்வஸ்ட் கொடுத்தேன். பட் ஆனா அவரு பேசினாருன்னா லிசனர் போயிருது, இல்லைன்னா திடீர்னு லிசனர் போயிருது. அவர்கிட்ட தான் இன்னொரு ஐடி இருக்கு, வரலாம்ல அது. அதான் இன்னொரு ஐடியில வரேன்னாரு, ஆனா அவர் இதே ஐடியில தான் வராரு, வேற ஐடியில எனக்கு ரெக்வஸ்டே வரல. இல்ல அஜித் பால்டன் அவருக்குமே இந்த ஒரு இஷ்யூ நடக்கும். அவருமே வந்து ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்ண பேசுவாரு, போயிடுவாரு மறுபடியும் லிசனரு. எனக்கும் விஷால் ப்ரோ வருவாரு. இன்னைக்கு 36 இயர்ஸ் ஆஃப் அபூர்வ சகோதரர்கள் பத்தி கொஞ்சம் வார்த்தை பேசுவாருன்னு பாக்குறேன். அவருக்கு ஏதோ பக்தி இஷ்யூ போலானா. நீங்க அப்படி ஆரம்பிச்சீங்கன்னா நிறைய படத்தோட சரி நீங்க சொல்லிருங்க. 36 இயர்ஸ் ஆஃப் அபூர்வ சொல்லி ஏன்னா ஏகப்பட்ட படங்கள் இருக்கு. ஸ்டார்ட்டா முடிச்சிருங்க, நீங்க ஆசைப்பட்டது நீங்களே ஸ்டார்ட்டா சொல்லி முடிச்சிருங்க. இல்ல ப்ரோ, டிஎல்ல இப்பதான் ராஜ்கமல் பிலிம்ல இருந்து அந்த ட்விட்டு பார்த்தேன். பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதுல அந்த குட்டி கமல், சின்ன கமல் அந்த ஆக்டிங் பண்ணது, அதுக்கப்புறம் நாசர் சாரோட ஆக்டிங், அதுக்கப்புறம் அவர் அந்த அந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸே ப்ராப்பரா இப்பமெல்லாம் அட்வான்ஸ் டெக்னாலஜி நிறைய வந்துச்சு. அப்பவே சினிமாட்டோகிராஃபி ஸ்ரீராம் சாரை வச்சு சூப்பரா பண்ணிருப்பாங்க. ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு, ராஜா சாரோட பாட்டு. அந்த மாதிரி ரொம்ப பிடிச்ச படம். நான் முன்னாடி சின்ன பிள்ளையா இருக்கும்போது எவ்வளவு டைம்ஸ் டிவில போட்டா கூட தேடி தேடி பார்ப்பேன் அந்த படத்தை. அந்த கமல் சார் படம்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும். நிறைய மூவிஸ், ஐகானிக்ஸ் மூவிஸ். அதுக்கப்புறம் மகாநதிலாம் நான் லேட்டா தான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி ஒரு படம் கமல் சாரால தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அதுல நிறைய டீகோடிங். இப்பவும் கூட டிஎல்ல வந்து கமல் சார் மூவியை பத்தி ஒவ்வொரு ரைட்டப்லாம் இருக்கும். அதெல்லாம் பாக்குறப்ப அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த மகாநதி படத்துல பாத்தீங்கன்னா அந்த நதி பேரை வச்சே ஒவ்வொரு இதுவும் பண்ணது. அதுக்கப்புறம் அந்த அபூர்வ சகோதரர்கள்ல பாத்தீங்கன்னா குணச்சித்திர வீடுங்கள்லாம் சைட்ல ஆக்டர்ஸ்லாம் நடிச்சிருப்பாங்க. எல்லாருமே சூப்பரா பண்ணியிருப்பாங்க. டெல்லி கணேஷ் சார் ரீசெண்டா இப்போ இறந்துட்டாங்க. அவரு கூட அந்த ஒரு பார்ட்ல சூப்பரா நடிச்சிருப்பாரு. அந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன குழந்தைகளுக்கு இப்பவுமே அந்த கார்ட்டூன் சர்க்கஸ் எல்லாமே ஒரு சூப்பரா காமிச்சிருப்பாங்க. அந்த அது மாதிரி ரொம்ப பிடிக்கும். டிஎல்ல பார்த்தேன் இப்பதான். சரி எப்படியும் நம்ம தலைவர் வருவாரு, அவர்கிட்ட ரொம்ப பாயிண்ட்ஸ் பேசுவாரு அப்படின்ட்டு தான் கேட்டேன். உங்களுக்கு அதுல பிடிச்ச இதை ஷேர் பண்ணுங்க. நான் பிரகாசனா. இல்ல நம்ம அந்த படத்தை பத்தி ஏற்கனவே இந்த சிங்கீதம் சீனிவாசராவை பத்தி பேசணும்ல, அப்ப நிறைய பேசிட்டோம். அது மைக்கேல் மதன காம்பெல்லாம் நிறைய பேசிட்டோம். அதனால நம்ம பேசாம மத்தவங்க பேச வைக்கலாம்னா. ஓகேண்ணா ஓகேண்ணா. சரி ரைட்டு. அடுத்தது இப்போ வேற என்ன, கங்கோ ஆடி லான்ச்சுக்கு யாரெல்லாம் போறீங்க? விட மாட்டீங்க. ரெட்ரோ அதுதாங்க, ரெட்ரோ தான் மாத்தி சொல்றேன். புரிஞ்சுக்கிங்க, அவ்வளவு தப்பா ஒரு தப்பா சொன்னா டக்குன்னு மாத்திக்கிங்க, அவ்வளவுதான். மாவீரன் ப்ரோ போறீங்களா? போகணும்னு ஆசைதான், போகணும்னு ஆசைதான். போயிட்டு வாங்க சும்மா. அதான் சும்மா 6 மாசத்துக்கு முன்னாடி சொல்லி வச்சேன். பட் நாள் தூரமா இருக்கும்போது எல்லாம் பிளான் பண்ணுவோம். கிட்ட இறங்கிச்சுன்னா இப்படிதான் வாலட் ஆரம்பிச்சிருக்கும். எங்க ப்ரோ நடக்குது? நேரு ஸ்டேடியமா இல்ல நேரு ஸ்டேடியம் தானே பிரகாஷ்னா? அப்படி சொன்னாங்க. ஆமா ஆமா, அவங்க ஆபீஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நேரு ஸ்டேடியம் தான். ஸ்டேடியம் சொன்னீங்க. நேர்ல தான் நடக்குது. ஜவஹர்லால் ஸ்டேடியம் நடக்குது. அதான் யார் போறீங்கன்னு கேட்டேன். ஏன்னா நிறைய பேர் நம்ம சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க போறேன்னு. அதான் யார் போறீங்கன்னு கேட்டேன். ப்ரோ நானும் போறேன் ப்ரோ. இன்னைக்கு கூட அண்ணனை பார்த்து போட்டோ எடுத்துட்டு வந்தேன் போயிட்டு. ஆமா, நேற்று சூர்யா கூட மீட்டப் நடந்துச்சு. நேற்று உங்களுக்கு இன்னைக்கா? நேற்று எங்களுக்கு இன்னைக்கு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் போனோம். ரைட் ஓகே சூப்பர். பரணி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. அது படம் சொல்லுங்க ப்ரோ, ரொம்ப போர் அடிக்குது ப்ரோ. இந்த கர்மான்னு சொல்லி அந்த கொரியன் சீரிஸ் நல்லா இருக்குன்னாங்க. அது ரொம்ப ஸ்லோவா போகுது ப்ரோ. நான் பார்த்த 2 தடவை தூங்கிட்டேன். அது ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே. ஃபர்ஸ்ட் எபிசோட் ஃபுல்லா முடிச்சிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் எபிசோட் ஃபுல்லா முடிச்சிட்டேன். ஆனா அதுலயே 2 தடவை தூங்கிட்டேன்.
எண்ட் ட்விஸ்ட்க்கு அப்புறமும் உங்களுக்கு செகண்ட் எபிசோடு பார்க்கணும்னு தோணலையா? எனக்கு புரியலையே. ப்ரோ என்ன சொல்றது, என்ன போச்சுன்னே தெரியல ப்ரோ. அவன் அவங்க அப்பான இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருப்பாங்க. அவங்க அப்பா தானே வந்து கூட்டு போவான். அப்புறம் திரும்ப போலீஸ் ஸ்டேஷனும் ஹாஸ்பிட்டல்லையோ இவனை அடிச்சு போட்டு போயிடுவானுங்கல்ல சின்ன பசங்க. நீங்க ஓகே, அடிச்சு போட்டு அது வரையும் தான் பாத்துருக்கேன் நான். நீங்க பாருங்க, ஃபுல்லா பாருங்க. மேபி உங்களுக்கு ஃபுல்லா பார்த்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் எண்ட் ட்விஸ்ட் ஒர்க் ஆகும். பெருசு பார்க்கலான்னு பார்த்தேன் ப்ரோ. நான் வேற ஹோம் தியேட்டர்ல போட்டுட்டு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் 5 நிமிஷத்துல ஐயோ இதை நம்ம ஹெட்செட் போட்டே பாத்துக்கலாம் அப்படின்ட்டு ஆஃப் பண்ணிட்டேன். சரி ஓகே, உங்களுக்கு இங்கிலீஷ் பிடிக்கும்னா இந்த பிளாக் மிரர்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் ஆஃப் அன்னைக்கே பேசிக்கிட்டு நீங்க ஏதோ ஷார்ட் பிலிம்ஸோட கம்பேரிசன்ட்டு. ஆமா ஆமா, ஒரு 7 எபிசோட் 6 எபிசோட் இருக்கும். சரி ப்ரோ, அப்புறம் உங்கள்ட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். தி ஒன் சாங் எப்படி பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சு. நேத்தே ஸ்பேஸ்ல சொன்னேன். இல்ல நேத்து நான் வர முடியல ப்ரோ. அன்னைக்கு ரிலீஸ் ஆன நீங்க வரல. இல்லையே, வந்தேனே. வந்தீங்களா? நான் வந்தப்ப நீங்க வரல போல. நான் மேபி அந்த ரயில்வே ஸ்டேஷன் போயிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ கொஞ்சம் லேட்டா வந்தீங்கன்னு நினைக்கிறேன். இதே ஸ்பேஸ்லயே சொல்லியிருந்தேன், பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னேன். சரி, அதான் ப்ரோ உங்கள்ட்ட கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா ட்வீட் பண்ணிருந்தீங்களே, நானும் தேடி பார்த்தேன். நான் சரியா பாக்கல போல. இது இன்னைக்கு ஜிம்கானா போனேன் ப்ரோ. அலப்புலா ஜிம்கானா எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு ப்ரோ. கிளைமேக்ஸ் முன்னாடி கிளம்பி போயிட்டேன். எனக்கு புரியல என்னங்க. இல்ல மீட்டப்புக்கு கூப்பிட்டாங்க. கடைசி டைம்ல தான் என் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணி சொன்னான். சரி, எவ்வளவு தூரம் பாத்தீங்க? இல்ல எவ்வளவு தூரம் பாத்தீங்கன்னு சொல்லுங்க. கரெக்டா வந்து இந்த செருத்து திரும்ப அடிக்க போவான்ல, ஃபைட்டுக்கு போவான். அப்போ கூட ஆமா, அதான் கிளைமேக்ஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டேன், ஆன்லைன்ல பாத்துட்டேன். அப்புறம் ஒரு ஃபைட்டு நான் நினைச்சேன் உள்ள போய் அவன் ஜெயிச்சுட்டு வருவான்ட்டு. எப்படி சொல்லாதீங்க. ஓ ஸ்பாயிலர் வேணாமா? 2 வரும் போல ப்ரோ. 2 வருமான்னு தெரியல, வந்தா நல்லா இருக்கும். நான் வந்து நஸ்லின் ஃபைட் பண்ணுவான்னு நினைச்சேன் ப்ரோ. பாடிலாம் நல்லா ஏத்தி வச்சிருக்கான்ட்டு. கடைசியில அவனை மேஜர் இது விடுங்க. சத்தியமா எனக்கு அது ரொம்ப டிசப்பாயிண்டா போச்சு ப்ரோ. இல்ல அங்கதான் எனக்கு வந்து படம் பிடிச்சது. அங்கதான் உங்களுக்கு இல்ல நார்மலா இருந்தா கூட பரவாயில்ல. அவன் பாடி எல்லாம் ஏத்தி பயங்கரமா காட்டணும்னு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 பேர் 8 பேர் இருப்பாங்க. எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து இது 6 பேக்ஸ் தான் அந்த படத்துல. ஆமா ஆமா, இவன் அவர் பேர் என்ன, இதான் நடிச்சிருப்பாரு கோச்சா. அவர் பேரு டக்குன்னு வர மாட்டேது. எனக்கும் டக்குன்னு இல்ல, சொல்லுங்க. அவரு தள்ளுமலாலே நடிச்சிருப்பாரு. ஆக்சுவலா தள்ளுமலா நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அவரே ஒரு படம் நடிச்சிருப்பாரு, ஒரு போலீஸா கான்ஸ்டபிளா வந்துட்டு இது உண்டாவா அதுவும் நடிச்சிருப்பாரு. இன்னொரு படம் அந்த கடன் வாங்கிட்டு அந்த ஒரு படம், அதுவும் அவரு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த அவரே பயங்கரமா வச்சிருந்தாரு பாடி இந்த படத்துல. அவரு நிறைய படத்துல அது வந்து சாம்பியன்ஷிப் வின்னர்லாம் சொல்றாங்க. இப்போ பாடி இருக்கிறவங்கள கை அடிபட்டு வர போட்டிருந்தாரு. கொஞ்ச நாள் வந்து ரெஸ்ட்ல இருந்தாரு. அதான் ஷூட். ஆனா எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. இன்னும் இதுதான் இன்னும் பசூகாவும் மரண மாசம் பாக்கல. உங்க ரிவ்யூ தான் பார்த்தேன். அதுல நீங்க இதுக்குதான் 3.5 கொடுத்துருந்தீங்க. சரி, அப்ப இத போய் பாக்கலாம்னு பாத்துட்டேன். சூப்பர் ப்ரோ. பிடிச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, ஆக்சுவலா மரண மாசம் வந்து நிறைய பேர் 1-2 பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. வேணும்னா ட்ரை பண்ணுங்க. எனக்கு மட்டும்தான் ஓகேவா இருந்துச்சு போல. நான் ஒரு கிறிஸ்டோபர் கனகராஜ் அவர் வந்து நல்லா. நான் மலையாள படம் வந்துட்டும் உங்க ரிவ்யூ தான் பார்ப்பேன். பிகாஸ் உங்களுக்கு பிடிச்ச படம் எல்லாமே எனக்கும் பிடிக்கும். மேக்ஸிமம் வேவ்லன் செட் ஆகும். சரி, அப்போ ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. எக்ஸப்ட் கனிமா சாங்கு. அது மலையாளம் இல்ல, தமிழ். இல்ல மேக்ஸிமம் தமிழ். நீங்க என்ன உங்க டைம்லைன் பார்த்துட்டு நான் எல்லா படமும் பார்ப்பேன். நன்றி ப்ரோ. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்க படம் நானே புக் பண்ணிடுவேன். மற்றபடி இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்ட்டு நான் யூடியூப்ல ஒரு இவர் பார்ப்பேன், பிலிமி கிராஃப்ட் வந்து அருண், அந்த அண்ணா ரிவ்யூ பார்ப்பேன். அதுக்கப்புறம் உங்க ரிவ்யூ பார்ப்பேன் ட்விட்டர்னா. இது 2 பார்த்து தான் டிசைட் பண்ணுவேன் படம் பார்க்கலாமா வேணாமான்ட்டு. தேங்க்ஸ் ப்ரோ. பரணி என்ன இந்த படம் என்ன ப்ரோ? மம்முட்டி படம் இந்த படம் ஓடிடுச்சா? இல்ல அது கேரளால வந்து பெருசா ரிவ்யூஸ் எதுவுமே நல்லா வரல.
ஆக்சுவலா எனக்கு ஓரளவுக்கு வந்துட்டு டீசெண்டா இருந்துச்சு அந்த படம். பட் ஆனா வந்துட்டு இங்க யாருக்குமே அந்த படம் வந்து பிடிக்கல. பெரும்பாலான மக்களுக்கு வந்து இங்க அந்த படம் பிடிக்கல. அது ஏன்னு எனக்கு புரியுது. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு யாருக்குமே வந்து இது செட் ஆகாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு இதுதான். அதுவும் இல்லாம அது என்ன சொல்ல, இது நிறைய வந்து இந்த கேமிங்ஸ் ரிலேட்டடாகவே வந்து போகும். ஒரு வீடியோ கேம் பேஸ்டாவே அதை வச்சே கனெக்ட் பண்ணி ஸ்டோரியை கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் அதுக்கப்புறம் அந்த சில திங்ஸ் வந்து மேபி கனெக்ட் ஆகாமல் இருந்திருக்கலாம். இந்த எனக்கு தெரில அது எப்படி சொல்றதுன்னு. சில இப்போ நமக்கு வந்து ஒரு சீனு இவர் தானான்னு சொல்லி நமக்கே தெரியும் அவர் இல்லைன்னு சொல்லி. ஆனாலும் அதை கொஞ்சம் பில்டப் பண்ணி கொண்டு போவாங்கல்ல. அந்த மாதிரி ஒன்று ரெண்டு சீன்ஸ்லாம் இதில் வச்சு அந்த மாதிரி சில ஃப்ளாஸ் நிறையா இருக்குது. பட் ஆனால் அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வந்து ஒர்க் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து படமாக வந்து ஓகேவான படமாக தோணும். பட் அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ஒர்க் ஆகலைன்னா சுத்தமாக படம் பிடிக்காது. ஸோ அதுதான் அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் தான் கதையே ஆக்சுவலாக. படமும் போல இல்ல, நல்லா போல இல்ல. கௌதம் வாசுதேவன் படமும் டாமினிக் தானே. ஆமா, டாமினிக்கும் பெருசா சொல்ற அளவுக்கு போகல ப்ரோ. இப்ப நல்லா ரெக்கவர் ஆயிட்டாரா? உடம்பு சரியில்லாம போயிட்டாரு. யாரு? மம்முட்டி தான். மம்முட்டி இப்ப ரெக்கவர் ஆயிட்டாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ளீஸ் ஓகே ப்ரோ. டாமினிக் எப்போ ப்ரோ ஓடிடி வரும்? தெரியல போல இருக்கு. அதான் வெயிட் பண்றேன், வரவே இல்லை. நான் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நான் பார்த்த வரை ரிவ்யூல. சரி வரும்னு பார்த்தா இன்னும் வரவே இல்லை ஓடிடில. வாங்கல. ஆமா ப்ரோ. ஆனா ஓடிடி சேல் ஆகணும்ல. சேல் ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் எதுவும் பெருசா ட்வீட் பார்க்கல. இது இப்ப நிவின் பாலி இந்த படத்துல ஆட் ஆயிருக்காரா? பேபி கேர்ள். ஆமா, இவருக்கு பதிலா முன்னாடி இருந்தாரு அவருக்கு பதிலா இப்ப தொடர்ந்து 2-3 படம் இருக்கும் அவருக்கு. ஆமா, அடுத்தது டால்பி தினேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு படம். அதோட போஸ்டர் கூட நீ ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கூட ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. படமே இல்ல ப்ரோ, ரொம்ப வருஷம் ஆச்சுல, ஓடவே இல்ல ஒரு படம் கூட. வருஷங்கள் விசேஷம் போன வருஷங்க தாங்க வந்துச்சு. அது சும்மா கெஸ்ட் ரோல் தானே. செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஒரு 30 மினிட்ஸ் வருவார்னு நினைக்கிறேன். ஃபுல் ஃப்ளெஜ்டான படம் வந்து இது லாஸ்டா அந்த படம் பேர் டக்குன்னு ஞாபகம் வரல எனக்கு. சாட்டர்டே நைட் அது படம் எல்லாமே அந்த இந்தியா பாகிஸ்தான் அந்த ஒரு போயிட்டு ஒரு பாகிஸ்தான் ஃப்ரெண்ட் கூட ஒரு இதா இருப்பாரு. மலையாளி போன வருஷம் தான் வந்துச்சு. மலையாளி ஃப்ரம் இந்தியா. அதெல்லாம் அட்டர் ஃபிளாப்ங்க. படம் ஃபிளாப். பட் சொல்றேன் எனக்கும் வந்து பிடிச்சிருந்துச்சு. ஆனா நிறைய பேத்துக்கு வந்து படம் ஒர்க் ஆகலன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஏன்னு எனக்கு புரிஞ்சுது. ஆக்சுவலா வந்து இது அந்த பிருத்திவிராஜ் ஃபிலிம் வந்து ஆடு ஜீவிதம் கப்பப்போ அதே மாதிரி இந்த படம் வந்துச்சு. ஸோ செகண்ட் ஹாஃப் பார்க்குறப்போ அந்த இதெல்லாம் பார்க்குறப்போ நிறைய பேர் ஆடு ஜீவிதம் மாதிரி இருக்கு அந்த ஒரு கான்செப்ட், அந்த பிளாட்டா சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஆனால் எனக்கு கிளைமேக்ஸில் வந்து இவரை போய் பார்த்து அவங்கள மீட் பண்ணி பேசுறது அது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஒர்க் ஆயிருந்துச்சு ஆக்சுவலா. அதோட எண்டிங் ஷாட் இவர் போய் அவர்கிட்ட நிப்பார்ல, அது மாதிரி வேற ஒரு பாகிஸ்தானி வந்து இவர்கிட்ட நிப்பாரு இவரோட தோட்டத்துல. ஆமா ஆமா ஆமா, சூப்பரா இருந்துச்சு. அது நிறைய அந்த படத்துலயும் வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ்லாம் வந்துச்சுங்க. ஆக்சுவலா ஸ்டோரி என்னோடத எடுத்துட்டாரு, கதையை திருடிட்டாங்க, அப்படி இப்படின்னு நிறைய வந்துச்சு. அந்த படத்துக்கு ஒரு ப்ராப்பரான ட்ரெய்லர் கூட ரிலீஸ் பண்ணல, ரொம்ப சின்னதா கிளிம்ஸ் தான் வந்தாங்க. இல்ல அவங்க பெருசா ரிவீலிங்கா எதுவுமே ரிலீஸ் பண்ணலாம். வந்துட்டு நிவின் பாலி, தியான் ஸ்ரீனிவாசன் இவங்க 2 பேரையுமே வச்சே வந்து புஷ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த படத்தை. இப்படிதான் இருக்க போகுது படம் அப்படின்னு சொல்லி அவங்க ரிவீலே பண்ணல. அதுதான் வந்து ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டராகவே இருந்துச்சு படத்துக்கு. நான் பார்த்ததுல ரீசெண்ட் டைம்ஸ்ல பெஸ்ட் போஸ்டர் ஒர்க் தான் அந்த படத்தோட போஸ்டர் தான். பின்னாடி எல்லா நாட்டுக்காரங்களும் நின்றுட்டு இருப்பாங்க, முன்னாடி ஒரு வேட்டியை மடிச்சு கட்டி நின்றுட்டு இருப்பாரு, இந்தியா மேப். டைட்டிலுமே ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு, மலையாளி. சூப்பர் போஸ்டர் இருந்துச்சு. போஸ்டர் தான் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அந்த படம். நல்லா இருக்கு போஸ்டர் இந்த படம் பார்க்கணும். சூப்பர். இன்னைக்கு சிஎஸ்கே ஜெயிச்சிரும்னு நினைக்கிறேன். மும்பை ஜெயிச்சிருச்சு ப்ரோ. அதான்
நேற்று ஆக்சுவலா செம மேட்ச், எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு நேற்று மேட்ச். அது கையில இருந்த மேட்சை டெல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. எந்த டீம் ஃபேவரட் பரணி ப்ரோ உங்களுக்கு? நானா, எனக்கு சிஎஸ்கே பிடிக்குங்க. எனக்கு மும்பை இந்தியன்ஸ் தான் ஃபேவரட். ஆக்சுவலா நான் எதிர்பார்த்ததான் ஜெயிச்சிருவாங்க. அவங்க எப்போதுமே லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் மும்பை வந்து நீங்க வந்து அண்டர் பண்ணவே முடியாது. அது எவ்வளவு ரன்னா இருந்தாலும் அவங்க வந்து அது வந்து அப்பையில இருந்து நீங்க ஐபிஎல் பார்த்துட்டு தான் உங்களுக்கு தெரியும். மும்பை இந்தியன்ஸ் நீங்க ரைட் ஆஃப் பண்ணவே முடியாது. இந்த ஃபைட் இருக்கும், தோத்தா கூட இந்த ஃபைட் கொடுத்துருவாங்க அவங்க. நிறைய ஃபைனல்ல நீங்க பாத்துருக்கலாம், ஒரு ரன் லாஸ்ட் பால் வரைக்கும் போகும், ஆனா ஜெயிச்சிருவாங்க. ஸோ அதனால நான் கொஞ்சம் கோப்பு வச்சிருந்தேன், பட் ஆனா ஜெயிச்சிட்டாங்க. சூப்பர் சூப்பர். ஆமா, கடைசி வரையா மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் எப்பவுமே மேட்ச் லாஸ்ட் வரையா பார்ப்பாங்க. சம்திங் ஏதோ மேஜிக் நடக்கும். அது ஃபீல்டிங் டீம் ஃபீல்டிங் ஃபுல்லாவே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அந்த ஹாட்ரிக் ரன் அவுட்லாம் அன்எக்ஸ்பெக்டடு. அசுடோஷ் சர்மா ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாரு. ஸ்ட்ரைக்கை வந்து ஸ்டார்க்கு கொடுக்காம செகண்ட் ரன் பண்ணதான் பெரிய மிஸ்டேக். சடனா 3 விக்கெட்ஸ் உடனே போயிடுச்சு. அது ரோஹித் சர்மாவோட அந்த கேப்டன்ஸ் அவன் சொல்லி ஒரு ட்ரைனிங் பாட்டு அதை பாத்தீங்களா? அது கண்டிப்பா பார்த்தனே. அதான் அந்த கேப்டன்சி மெத்தட். இப்போ தோனியும் ரோஹித்தும் சேமா பண்ணுவாங்க. எந்த பிளேயர்ஸ் எந்த இதுல கரெக்டா பெர்ஃபெக்டா ஷாட் அடிப்பாங்க, விக்கெட்ஸ் எடுக்கலாம், அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி சாண்ட்னருக்கும் பூம்ராவை உள்ள இறக்கி பூம்ராவை 19th ஓவரை கொண்டு வந்தது ஒரு ஸ்மார்ட் மூவ். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சாட்னருக்கும் அதுக்கப்புறம் கரண் சர்மாக்கும் எண்டு பவுலிங் எண்டுன்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்டு, அது ஃபிக்ஸ் பண்றது எல்லாமே சூப்பரா மூவ் பண்ணுது. பெனிஃபிட் ஆச்சு. ஹர்திக் பாண்டியா லாஸ்ட் மேட்சே வின் பண்ண வேண்டியது, ஃபேஸே சேட் ஆயிரும். அதுக்கப்புறம் இன்னைக்கு வின் பண்ணதுக்கு அப்புறம் ஓரளவு கான்ஃபிடன்ட் வந்திருக்கு. இது கண்டிப்பா டீமை பூஸ்ட் அப் பண்ணும். இன்னைக்கு சிஎஸ்கேவும் கண்டிப்பா வின் ஆயிரும். என்ன கேட்டா ப்ரோ, இங்க ஜெயவர்தன பேச்சை கேட்டது ரோஹித் சர்மாவோட பேச்சை கேட்டல ஜெயிச்சிடலாம் ப்ரோ. இங்க இதுக்குதான் வந்து ஜெயவர்தனா தான் ஆர்குமெண்ட் பண்ணிட்டே இருந்தோம் அந்த டைம் கூட. ஆமா, அவர் வந்து பேசர் பவுலிங் சூஸ் பண்ணாரு. இல்ல ரோஹித் வந்து இந்த பிச்சுக்கு ஆல்ரெடி குல்தீப் யாதவ் வந்து விக்கெட்ஸ் எடுத்திருக்காருன்ட்டு ஸ்பின்னர் தான் போகணும்ட்டு அதுக்கப்புறம் கரண் சர்மாவும் இவங்களுக்கும் மாத்தி மாத்தி கொடுத்தது யூஸ் ஆச்சு. ஏன்னா இல்ல இப்போ ஜெயவர்தன் எல்லாம் ஓல்டு பிளேயரு, இப்போ கரண்ட்ல ஐசிசி வின் பண்ணிட்டு வந்த கேப்டன். சோ அவனுக்கு தெரியாத என்ன பிளான் பண்ணணும்ட்டு அதை யோசிக்கவே மாட்டாங்க. அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரோஹித் சர்மாவை பத்தல. இல்ல அப்கமிங் மேட்சஸ்ல எல்லாமே இனிமே கொஞ்சம் அக்செப்ட் பண்ணுவாங்க. பரணி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. கேக்குதா தலைவா? நல்லா இருக்கீங்களா? பிரகாஷ் அண்ணா எப்படி இருக்கீங்க? 4 நாள் ஆச்சு பார்த்து. ப்ரோ நீங்க தான் நல்லா போயிருக்கீங்க. இல்லங்க அப்பதாங்க அவர் ஒழுங்கா இல்ல விஷால் நீ வந்து என்ன ஜிபி உனக்கு ஒர்க் ஆகலன்ட்டு வர்றது இல்லையா பேசுக்கு? அதெல்லாம் மறுபடியும் போயிட்டாரு. ஐயோ பாருங்க, அவரு பிரகாஷ் ப்ரோ பதில் சொல்லணும், நான் சொல்ல வந்த பிரகாஷ் ப்ரோ சீக்கிரம் பதில் சொல்லுங்க, அவர் மறுபடியும் போயிட்டாரு. அவர் நடுவில் வந்து பேசினாரு அப்பவே, அந்த பட்ஜெட் எல்லாம் சொன்னாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டாரு. இல்ல தலைவா, நம்ம கொஞ்சம் ஏதோ நெகட்டிவா பேச செட் ஆகல. அதான் தலைவா. இல்ல இப்ப மறுபடியும் அப்ரூவ் பண்ணேங்க. ஆமாங்க, கீழே போயிடுதுங்க. இல்ல விஷால் ப்ரோ, அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் கிடையாது ப்ரோ. ஆக்சுவலா நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாம் ப்ராப்ளம் கிடையாது, ஓகேங்களா? உங்களுக்கு தாட் நீங்க சொல்ல போறீங்க, அதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல. இப்ப நீங்க மத்த ஸ்பேஸ்ல போய் பேசினா கூட அன்வான்டா ஃபைட்ஸ் அதுன்னு வரும். நம்ம ஸ்பேஸ் அப்படி கிடையாதுல்ல. நம்ம ஸ்பேஸ் வந்து இந்த கலெக்ஷன் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எதை பத்தியுமே டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். அவங்களுக்கு தோன்றத ஓப்பனா இங்க பேசுவோம். எனக்குலாம் அந்த வீரதீரன் சொல்றது அப்படிதான் எல்லாருக்குமே பிடிச்சிருச்சு. எனக்கு வந்து நான் இன்னும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அது மாதிரி டேஸ்ட் வந்து சேஞ்சஸ் ஆகும்ல, அதை பத்தி நீங்க எதுவும் நினைக்க வேண்டாம். உங்க ஒப்பீனியனா ஷேர் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். அதுதாங்க நானும் இல்ல கமர்ஷியல் இதுல வந்து அது ப்ராப்ளம் இருக்கு. அது வந்து நம்ம வந்து பண்ணிதான் ஆகணும். வந்துட்டேன் இங்கதான் இருக்கேன். திரும்ப ஓவர்லேப் ஆகுது. ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. வினோத் பொறுமையா சொல்லுங்க, ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. வினோத் நீங்க பேசுறது கேக்குது அதே மாதிரி. ஓகே ப்ரோ, கேட்கலாம். பர்னி ப்ரோ, இந்த டேட் கரெக்டா மദ്രാசி உங்களுக்கு தெரிஞ்சு எஸ்கே நாவோ டேட் வேஸ்ட் பண்றாங்க. நல்ல டேட்லாம் விட்டுட்டு வேஸ்ட் பண்றாரோ? ஆமா ப்ரோ, போன தீபாவளி சம்பவம் பண்ணாம இந்த தீபாவளி பண்ணலாமே. யாருமே உன்னை துண்டு போடல, சூப்பரா துண்டு போட்டுடலாம். இல்லங்க, எஸ்கே அண்ணா எப்ப வந்தாலும் அன்னைக்கு தாங்க தீபாவளி.
இல்ல ஆக்சுவலா எனக்கு வந்து நான் வந்து பூஜா ஹாலிடேஸ் அப்படி இல்லைன்னா தீபாவளி தான் நான் வந்து பர்சனலா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஓகே, படம் கண்டென்ட் ஒர்க் ஆச்சுன்னா ஓட போகுது. பூஜா ஹாலிடேஸ்னா அது அக்டோபர் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, யாரோ கூப்பிட்டாங்க. மேவின் ப்ரோ, நீங்க சொன்னது எனக்கு கேட்கலையே. பூஜா ஹாலிடேஸ் மீன்ஸ் அந்த அக்டோபர் ஒரு 10,000 ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க தேவா. இல்ல 10,000 ரெடி பண்ணிட்டு தேட்டருக்கு போயிடுவேன். வேட்டி சட்டை வெட்டிக்கிட்டு பயங்கரமா இது இருக்கும். வரைக்கும் வந்து கிராக்கர்ஸ் வெடிச்சது கிடையாது, தியேட்டருக்கு வேஷ்டி சட்டை கட்டிட்டு போனது கிடையாது, கட் அவுட் வச்சது கிடையாது. கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகமோ இல்ல தண்ணி அபிஷேகம், அது வேற என்னது, பாலாபிஷேகம்லாம் வேற என்னமோ பண்ணுவாங்களே, அது என்னது, மாலை போடுறது, அந்த மாதிரி எதுவுமே பண்ணது. இன்னும் எத்தனை நாளைக்கு பால் போனமா ஒரு கேஸ் பீர் வாங்கணுமா 50 இப்ப இதுக்கு உங்க ஆளுக்கு கட் அவுட்டுக்கு மில்க் பிக்கிஸ் எல்லாம் வச்சாங்க வினோத் ப்ரோ. வச்சாங்க ப்ரோ. நான் அப்படி இப்ப தமிழ்நாடு கலாச்சாரம், நீங்க கேரளால மாத்தி பண்ணணும், அதே பண்ணுவீங்க. எங்க கேரளால நாங்க இது கட் அவுட் நான் வச்சு பார்த்திருக்கேன், ஆனா மில்க் பிக்கிஸ் வச்சு பார்த்ததுல எனக்கு இது புதுசா இருந்துச்சு, இன்னோவேட்டிவா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனா அட்லீஸ்ட் பரணி ப்ரோ, உங்க கேரளால அந்த சண்டி மேளம் ஃபேமஸ்ல ஆக்சுவலா நான் எங்க ஊர் திருவிழாக்கெல்லாம் அங்க இருந்தா மேலெல்லாம் வர வைப்போம். இந்த ஃபர்ஸ்ட் எல்லாம் அந்த இது இருக்குமா, அந்த டோல் மாதிரி வாசிப்பாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்களா? அது மூவி டீமா கூட்டிட்டு வந்து பண்றவங்க பண்ணுவாங்க ப்ரோ. நான் எங்க ஊர் திருவிழாக்கெல்லாம் அங்க இருந்தா ப்ரோ கொண்டு வருவாங்க, கேரளால தான். சூப்பர் ப்ரோ. இப்பதான் சிஎஸ்கே நல்லா விளாண்டுகிட்டு இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணா அடுத்தடுத்து விக்கெட் போய்கிட்டு இருக்கு. ஐயோ, என்னங்க இப்படி சொல்றீங்க? மிடில் ஆர்டர் சிஎஸ்கே தான் வின் ஆகும். அந்த இது ராஜ்பிரியன் வீடியோ இருந்து பாத்தீங்களா? செமையா இருந்தது. ராஜ்பிரியன் ஒரு அந்த இது இருக்கு, அந்த தேனிக்கார காரைக்குடி பையனா, அவர் வீடியோ முன்னாடி லுங்கி பாய்ஸ் ராஜ். ஆமா, வேற லெவல்ல இருந்ததுங்க. நீ வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாரு, சரியா இருந்தது. ஜெயிச்சிருச்சு, நாளைக்கு பயங்கரமா இருக்கும். வருஷமா வீடியோ போட்டுட்டு இருக்காருங்க. ஆனா இதுலதான் நிறைய பேர் இப்ப ஷேர் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடியே சூப்பர் கண்டென்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு. இந்த கண்டென்ட் ஐபிஎல் கண்டென்ட்ல ஐபிஎல் இல்லாத சில நிறைய கண்டென்ட்ஸ் வந்து அவர் நல்லா பண்ணியிருக்காரு. இல்ல இந்த வாட்டி ஐபிஎல் சீரீஸ்னே சொல்லிட்டாருல ஸ்டார்டிங்லயே, அது நல்லா ஒர்க் ஆயிடும். முதல்ல நான் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு வீடியோ 2 வீடியோ ஒர்க் ஆகும். இவங்க இது வரைக்கும் எத்தனை எல்லா வீடியோஸுமே ஒர்க் ஆகிருக்கு. இன்னைக்கு போட்டதெல்லாம் ட்ரெண்டிங்ல குட் பை டாக்ல இருக்க 3 சாங்கையும் சொல்லி மேட்ச் பண்ணது. அதுல டான்ஸ்ல மொரட்ட டான்ஸுங்க சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கே. அதாவது நம்ம ஒரு வீடியோ பார்க்கறோம், நம்மள அறியாம சிரிப்பு வரணும். அந்த ஒரு புன்னகைனால குறுநகையாச்சும் இருக்கணும், இதுல இருக்கு. அதனால இவங்க வீடியோ எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. நான் எல்லாரும் ஸ்டேட்டஸ்ல எல்லாரும் வீடியோ அனுப்புறேன், என்ன வரை கேட்டுட்டு இருக்கேன். ராஜ் பிரியன் சொல்லி ஒருத்தர் இன்ஸ்டாகிராம்ல இருக்காரு. அதான் இந்த வைஃபோட இதோ உங்களுக்காக போடுவாரு. விஷால் ப்ரோ இப்ப பேசு ப்ரோ. வணக்கம் தலைவா, வேற ஐடியில வந்திருக்கேன். இத முன்னாடியே மறுபடியும் போயிட்டாரு. இதுலயும் கனெக்ட். அப்ப ஏதோ மொபைல்ல தான் இஷ்யூ நினைக்கிறேன். இல்ல நான் இவர்கிட்ட சொல்லிட்டேன். இவருக்கும் ஒருத்தர் இருக்காரு அஜித் பால்டன், அவருக்கு 2 பேத்துக்கு மட்டும் தான் இந்த இஷ்யூ. ஏன்னு தெரியல. செட்டிங்ல போய் கேச்சஸ் கிளியர் பண்ண சொல்றேன், கிளியர் ஆயிடும், அவ்வளவுதான். பிரகாஷ் ப்ரோ, பர்னி ப்ரோ, லேட் தான் நானு. பட் இருந்தாலும் குட் பேட் ஆக்டிங் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. சூப்பர் ப்ரோ, பிடிச்சிருந்துச்சா? என்ஜாய் பண்ணீங்களா? ஆமாமா, என்ஜாய் பண்ணேன். நைஸ். நான் எனக்கு தெரிஞ்சு பழைய ரசிகருக்கெல்லாம் சலாம் கட்டி விட்ட மாதிரி எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க ஃபுல்லா. நான் இது வரைக்கும் நானும் வைஃப் தான் போயிருந்தோம். நான் அந்த கத்திலாம் வைஃப் பார்த்ததே இல்லை. என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியல. சூப்பர் ப்ரோ. சரி நான் சொல்றேன், இருங்க, பையன் வந்துட்டான் சொல்றேன். நீங்க பேசுங்க. இங்க வந்து 15 கொடுத்துட்டாங்க. அதனால வந்து குழந்தைங்கள ஸ்ட்ரிக்டா இங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. எந்த ஒரு 18th இருந்தா வந்து 12A கொடுக்குறாங்க. அதனால 18th இருந்தா ஃபேமிலிக்கா வருவாங்கன்னு நினைக்கிறேன். யூகே. ஆமா நானும் பார்த்தேன். அத வெள்ளிக்கிழமையில இருந்து போலாம்ன்றாங்க. ஒரு 30 செகண்டோ 50 செகண்டோ கட் பண்ணிருக்காங்க போல டோட்டலாவே. இல்ல இங்க வந்து 15னால நோ கட். அங்க கூட இந்தியால கூட எனக்கு தெரிஞ்ச கெட்ட வார்த்தைலாம் மியூட் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. இங்க எல்லாம் அப்படியே விட்டாங்க எல்லா கெட்ட வார்த்தையும். இல்ல பட் 12 பண்ணும்போது சரி, எனக்கு ஒரு டவுட். ரிலீஸ் அன்னைக்கே வந்து இந்த 2 வெர்ஷன் தனியா பண்ண முடியாதா? பண்ண முடியாது.
பண்ண முடியாது. ஒண்ணு இந்த வருஷம் வாங்கி ஃபுல்லா ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தனியா வாங்கிக்கிறது. ஆமா கட் பண்ணி பரவாயில்ல. திடீர்னு கட்டில குத்துவாங்க, ரத்தம் வரும்ல, அதெல்லாம் கட் பண்ணிடுவாங்க. நீங்க ஏன் கேக்குறீங்க? கையை கொண்டு போவாங்க, துணிவு கட் ஆயிரும். துணிவெல்லாம் வந்து பாதி நிறைய கட் பண்ணிட்டாங்க துணிவு படத்துல எல்லாம். ஒண்ணுமே புரியாது ப்ரோ உங்களுக்கு. காமிக்கலாத போச்சு, எனக்கு கோரி அதிகமா இருந்த மாதிரி தெரியல. ஆமா, எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆச்சு. இந்த படத்துல அப்படி எங்கேயுமே தெரியல. நமக்கு வந்து பண்ணாதான் இருந்துச்சு நிறைய இடத்துல செகண்ட் ஹாஃப்ல. ஒருவேளை வந்து இந்த ஃபர்ஸ்ட் சாங், இந்த ஓப்பனிங் சாங்ல ஏதாவது ஒரு சம் கிளியேஜஸ்க்காக கொடுத்துருக்கலாமா, இல்ல வந்து கத்தி குத்து எதுவும் இருந்துச்சா பெருசா அதுக்காக கொடுத்துருப்பாங்க போல. ஆனா வன்முறை இருக்குல்ல, கன் ஷாட்ல நிறைய இருக்குல்ல, அதுக்கு கொடுக்கறது கரெக்டு தான். ஆனா அந்த ஒத்த ரூபாய் தார ரெண்டாவது ஒருத்தர் ரிவீல் பண்ணுவாங்களா, அது ரொம்ப ஓவர் செக்ஸியா இருந்துச்சு. இந்த ஒத்த ரூபாய் பாட்டு இன்னொரு வருஷம் வரும், ரெண்டாவது ஒருத்தர் ஏஞ்சோடி மஞ்சக்குருவியோட சேர்ந்து மிக்சிங் ஆகும். அதெல்லாம் ரொம்ப. ஆனா என்ன ஃபர்ஸ்ட்ல தான் அதிகமா கிளாமர். செகண்ட் வெர்ஷன் கூட எனக்கு அதிக கிளாமரா தெரியல. ஃபர்ஸ்ட் வெர்ஷன் தான் அதிக கிளாமரா இருக்கு. ஆனா பேக்ல கொஞ்சம் அவுட் ஃபோக்கஸ்ல தானே ப்ரோ இருக்கும். இல்ல ஃபோக்கஸ் பயங்கர ஃபோக்கஸா இருக்கு. ரைட்டு, எதுக்கோ வந்துருச்சு மொத்தம். இப்ப வர வெள்ளிக்கிழமை அது வந்து 12 மாத்துறாங்களா? ஆமாங்க. 12 கொடுக்குறாங்க. நீங்க பாஸ் வச்சிருந்தீங்களா ப்ரோ? பாஸ்ல போனீங்களா? இல்ல எனக்கிட்ட வந்து அன்லிமிட். ஆக்சுவலா இங்க எப்படின்னா வந்து இங்க நிறைய இது சினிமா செயின்ஸ் இருக்கு யூகேல. எனக்கு இங்க நான் இருக்க ஒரு லூட்டன்ல வந்து பாத்தீங்கன்னா சினிமால்னு ஒரு அந்த ஒரு தியேட்டர் எப்படி ஏஜிஎஸ் பிவிஆர் இருக்குல்ல, இங்க ஏனுங்க ஒரு வருஷம் லூட்டன்ல தான் இருந்தேன் லாஸ்ட் இயர். ஓ, நீங்க லூட்டன்ல தான் இருந்தீங்களா? ஓகே ஓகே. நான் சினிமால் பாஸ் இல்லைங்க. எனக்கு நான் ஒர்க் பண்ற கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா பர்க் பாக்ஸ்ன்னு சொல்லி கொடுப்பாங்க. அத பாத்தீங்கன்னா அந்த சினி வேர்ல்டு எல்லாமே இருக்கு. சினி வேர்ல்டு, இந்த சயின்ஸ்பெரி, அந்த மாதிரி எல்லாரும் இருக்கு. எனக்கு ஆஃபர் இருக்கும். நான் எங்க கம்பெனில இருக்க அது மூலியமா டிக்கெட் புக் பண்ணிக்குவேன். நான் அங்கதான் படமே பாப்பேன் நான். சினிவேல்ல ஆனா மொக்க தியேட்டருங்க, எதுவுமே நல்லா இல்ல. பழைய. ஆனா நீங்க இதுக்கு போனீங்க, ஆன்ஸ்லோல நல்லா இருக்கும் ப்ரோ. சினிவேல்டு சூப்பரா இருக்கும். ஆன்ஸ்லோ போல. இங்க நான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலயே இருக்கேன், நடந்தே போயிடுறேன் தியேட்டருக்கு. ஆமா ஆமா, ஓகே ஓகே ஓகே. இப்ப கொஞ்சம் இருட்டுறது கொஞ்சம் லேட் ஆகும்ல, 7-8 மணி ஆகும்ல. ஆமா ஆமா, இப்ப கூட ஆமா. சன்செட் பாத்தீங்கன்னா 7:50 தான் சன்செட் இங்க. இப்பெல்லாம் நல்லா நம்ம நைட் கூட பாத்துட்டு போலாம். மத்த டயத்துலதான் கடி உங்களுக்கு. 5 மணிக்கு இருட்டு. லூட்டன்ல தான் ப்ரோ இருந்தேன். அந்த 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 மார்க்கெட் பேர் அந்த பக்கம் முஸ்லிம்ஸா இருப்பாங்களே, இது பரி பார்க். பரி பார்க் அந்த ஏரியால தான் ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. பாகிஸ்தான் பரி பார்க்ல இருக்கு. இல்லைங்க அப்படி சொல்ல முடியாது. ஆக்சுவலா என்னன்னா அவங்க இங்க இருக்கிறது வந்து அட்வான்டேஜஸும் இருக்கு. நம்மள வந்து நான் முன்னாடி லெஸ்டர்ல இருந்திருக்கேன். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பிரிட் எல்லாம் வந்து நம்மள வந்து டீஸ் பண்ணுவாங்க. நான் கோவன்ட்ரியில இருந்தேன் ப்ரோ. ஃபுல்லா பாத்தீங்கன்னா கேரளா. இல்ல நான் லெஸ்டர்ல பிரிட் நான் ஒரு நாள் தனியா நடந்து போயிட்டு இருந்தப்ப அந்த பிரிட்டிஷ் அந்த சின்ன 16-17 வயசு பசங்க எல்லாம் இருக்காங்களா, அவங்க எல்லாம் வந்து பீரை குடிச்சிட்டு அந்த பீர் பாட்டில் கொண்டு வந்து காலையே உடைச்சானுங்க. நாங்க பாட்டுக்கு சவனே தான் நடந்து போயிட்டு இருந்தோம். அந்த மாதிரிலாம் பண்ணுவானுங்க. பண்ணானு இங்க வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. இங்க வந்து இவங்க பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தி. நான் இது வரைக்கும் இங்க வந்து 3 வருஷம் ஆச்சு. இந்த 3 வருஷத்துல ஒரு தடவை கூட இந்த மாதிரி ரேசிசமோ அதெல்லாம் பார்த்தது இல்ல. இல்ல ஆக்சுவலா வந்துட்டு நான் இந்த படம், ஒரு மலையாள படம் ஆர்டிஎக்ஸா, அந்த படம் பார்த்து கவர்ன்ட்ரி ஃபுல்லா மலையாளிஸ். படம் பார்த்துட்டு வெளியே இருக்கும்போது எப்பவுமே கையில இந்த 1 பவுண்ட் 2 பவுண்ட் வச்சுக்கணும். காசு கேட்டாங்கன்னா கொடுத்துடணும், இல்லைன்னா குத்திப்பிடுவாங்க. எப்பவுமே இல்ல அது இல்ல ஆக்சுவலா நம்ம நினைக்கிறோம் இங்க நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதி இதெல்லாம் பாக்குறாங்க. இங்க வந்தாதான் தெரியும் அவங்களுக்கு எல்லாம். ஏன்னா நம்ம போய் உட்கார்ந்தோம்னா நம்ம பக்கத்துலயே வந்து உட்கார மாட்டாங்க ட்ரெயின்ல. இந்தியன்ஸே ஒரு கோட்ல தானே பாப்பாங்கல்ல. ஒரு கோட்ல தான் பாப்பாங்க. நான் வந்து வாரத்துக்கு 3 நாள் போகணும் ஆபீஸ்க்கு. நான் ட்ரெயின்ல தான் போறேன். இங்க இருந்து வீட்டுல இருந்து ட்ரெயின்ல தான் போறேன். ஒரு சில பேர் எப்படின்னா அதான் எதுவும் பார்க்க மாட்டாங்க. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா வந்து நம்ம பக்கத்துல வந்து சீட் காலியா இருந்தா கூட வந்து பக்கத்துல உட்கார மாட்டாங்க. நம்ம போய் உட்கார்ந்தோம்னா எந்திரிச்சு போயிடுவாங்க.
ப்ரோ நான் வந்து யூகேல நிறைய சிட்டில இருந்திருக்கேன். ஆனா லூட்டன் டிஃபரெண்டா இருக்கும் ப்ரோ. உங்களுக்கு பஸ் வேன்னு ஒரு பஸ் ஏதோ ட்ரெயின் ரோடு மாதிரி இருக்கும் பஸ் வேன்னு சொல்லிட்டு. ஆமா. என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து ட்ரெயின் ட்ராக் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள போய் அங்கதான் ஆபீஸ்க்கு போவேன் நானு. ஓகே ஓகே. இல்ல அது வந்து என்னன்னா முன்னாடி வந்து லூட்டன்ல இருந்து டன்ஸ்டேபிளுக்கு ட்ரெயின் போயிட்டு இருந்தது. அந்த ட்ரெயின் ட்ராக்லாம் எடுத்துட்டு அது ஜஸ்ட் ஒன்லி ஃபார் பஸ் மட்டும் தான் போகும் அந்த ட்ராக்ல அப்படின்னு வச்சிருக்கேன். அதான் ட்ராக்ல பஸ் என்னடா இது, இதுக்கு முன்னாடி 4-5 எடின்பரால எல்லாம் இருந்திருக்கேன். இதெல்லாம் டிஃபரெண்டா இருக்கு இந்த ஊரே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு ஏரியாக்குள்ள அப்படி இறங்கி அந்த 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 ரவுண்டானாவை தாண்டி இந்த பக்கம் போனா அப்படியே வந்து உங்களுக்கு வந்து ஏதோ பாகிஸ்தானுக்குள்ள போற மாதிரி இருக்கும். ஆமாமா பிளாகே ஆமாமா விட்டுருப்பாங்க அங்க. இல்ல ரம்ஜான் அதுக்கு அப்பெல்லாம் முன்னாடி மஜாவா கவர்மெண்ட் இருக்கும். இப்ப ரம்ஜான் முடிஞ்சது இல்ல, செம மஜாவா இருக்கும். நீங்க 6 மணிக்கெல்லாம் போனீங்கன்னா எல்லா பக்கமும் வந்து இந்த நம்ம ஊர்ல போடுற மாதிரி பொட்டிகளை எல்லாம் போட்டு சிக்கன்லாம் ரோஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஜாலியா இருக்கும். 2-3 சிக்கன் கடை அதெல்லாம் இருக்கும். என்னைய பார்த்தோன்னு கேட்பாங்க, சின்ன கொஞ்சம் சின்ன சின்ன பீஸ் வந்து பெருசு பெருசா கட் பண்ணி போடுவாங்க இல்ல சிக்கனு. நம்மள பார்த்தோன்னு கேட்பான், சின்ன சின்ன அப்படின்னு கேட்பாங்க அவங்க. நம்மள பார்த்தா அவங்களுக்கு தமிழ் தெரியும். அவங்க தமிழ் நம்ம இந்த சவுத் இந்தியன் படம் நிறைய பாக்குறாங்க அவங்க. இல்ல இல்லைங்க, இந்த யூனிவர்சிட்டி இருக்கனால நிறைய மலையாளிஸ் இருக்காங்க, அதே சமயம் தெலுங்கும் நிறைய இருக்காங்க இங்க. சரி விடுங்க, நம்ம பாட்டு 50 பேர் மட்டும் பேசிட்டு இருக்கோம், நினைச்சுக்க போறாங்க ஓவரா பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்ல ப்ரோ, பேசுங்க நல்லா தான் இருக்கு. இப்ப எதுவும் குத்திடுவாங்கன்னு சொன்னீங்களே, அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ப்ரோ. எல்லாம் குடியாரங்க எல்லா ஊர்லயும் இருக்காங்க ப்ரோ. நம்ம தான் இங்க டாஸ்மார்க்க மூடு, அதை மூடு, இதை மூடுன்றோம். இங்க பாத்தீங்கன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் வந்து சரக்கு தான் விக்கிறாங்க. ஒண்ணும் இல்லைங்க, ஒரு நாள் என்னாச்சு, வைஃப் வந்து நைட்டு ஒரு 10-11 மணி இருக்கும், ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. சரி வா வாக்கிங் மாதிரி போலாம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு போனா, எங்க வீட்டு திறந்து வெயில வரோம். வெயில வந்தோடனே ஒரு பொண்ணை சுத்தி 4-5 பேர் நிக்கிறாங்க. அந்த பொண்ணு கீழே படுத்துருக்கு தரையில. நம்ம என்ன நினைப்போம், ஏதோ தப்பா நடக்குதுன்னு கிட்ட போனா அந்த பொண்ணு என்ன திட்டுது பார்த்தா எல்லாரும் சேர்ந்து ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நம்மளே மொக்க பண்ணி வெயில அனுப்பிச்சுட்டுருச்சு அந்த பொண்ணு. என்ன பேசுறீங்கன்னே புரியல எனக்கு, என்ன கான்செப்ட்னு வேற புரியல. இல்லைங்க ஆனா நீங்க சொல்றத பார்த்தா வடிவேலு ஒரு காமெடியில நாங்க போதையை போட்டு செவ்வாய் கிரகத்தை தாண்டிக்கிட்டு இருக்கோம் அந்த காமெடி. ஆமா இல்ல பிரகாஷ் ப்ரோ, நானும் என் வைஃபும் வெளியில வாக்கிங் போனோம், ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு போனோம். அப்ப வந்து எங்க வீட்டு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாட்ல வந்து கீழே ஒரு ரிசப்ஷன் ஏரியா மாதிரி இருந்துச்சு. அந்த ஏரியால வந்து ஒரு பொண்ணை சுத்தி 4-5 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. நம்ம நினைப்பா ஏதோ தப்பா நடக்குது போட்டுக்குன்னு கிட்ட போனா அந்த பொண்ணு நம்மளே திட்டுது. பார்த்தா எல்லாம் சேர்ந்து ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா பாவம் மனுஷன் ஆர்வத்துல நல்லது பண்ணலாம்னு சொன்னாரு. அங்க ஒரு 4-5 யூனிவர்சிட்டி இருக்கு ப்ரோ. அந்த மெரிட்ல எல்லாம் இல்லாம அந்த பே பண்ணி போற மாதிரி இருக்கு. எனக்கு என்ன புரியலன்னா, நான் வந்து நான் ஒரு பிரியாணி ஷாப்ல பிரியாணி வாங்கலாம்னு போனேன். அங்க அந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலையாளி பொண்ணு வேலை செய்யுது. ஒரு நாளைக்கு 8 பவுன் கொடுக்குறாங்களாமா. அது எவ்வளவு செலவு பண்ணிட்டு வந்துன்னு 25 லட்சம் செலவு பண்ணிட்டு வந்துருக்குதாமா. இங்க வேலை கிடைக்கல, பிரியாணி ஷாப்ல பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு இருக்குது 8 பவுண்டுக்கு. இல்ல ப்ரோ, உங்களுக்கு 1 இயர் கோர்ஸ் 4 இயர் விசா இருக்கு, 4 இயர் வரைக்கும். இல்ல யூகே வந்து முன்ன மாதிரிலாம் இல்ல. அவங்க அம்மா அப்பா எல்லாருமே அரப் கண்ட்ரீஸ்ல இருந்து நிறைய சம்பாரிச்சுட்டு வந்துட்டாங்க. இதாவது பரவாயில்ல. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாரு, ஒய்ஃபுக்கு டிபெண்டன்ட் விசா போட்டு ஹஸ்பண்ட் கூட வந்துடுறாரு, பிள்ளைகளையும் கூப்பிட்டு வந்துடுறாங்க. இப்பதானே அந்த டிபெண்டன்ட் விசாவை தூக்கிருக்காங்க. இல்ல டிபெண்டன்ட் விசா இப்போ இருக்குங்க. என் வைஃப் டிபெண்டன்ட் விசால வந்திருக்காங்க. நான் இங்க ஒர்க் பண்ண வந்திருக்கேன், என் வைஃப் டிபெண்டன்டா தான் வந்திருக்காங்க. நீங்க வரலாம். முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் டிபெண்டன்ட் ஹஸ்பண்ட கூட்டிட்டு, அதை இப்ப ஸ்டாப் பண்ணிட்டாங்கல்ல. உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஒய்ஃப வந்து படிக்க வைக்கிற மாதிரி வந்துடுறாங்க. 4 குடும்பமே வந்துருது. இங்க எப்படி வேலை இருக்குங்க? இல்ல இங்க வந்து ஆக்சுவலா நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, ஆக்சுவலா என் வைஃப் நல்ல சேலரியில தான் இருந்தாங்க இந்தியால. நாங்க என்ன நினைச்சோம்னா, சரி அங்க கஷ்டப்படுறதுக்கு இங்க வந்து ஒரு கஷ்டப்பட்டோம்னா டக்குன்னு ஒரு அமௌண்ட்டை பார்த்து வந்தலான்னு பார்த்தா இங்க வந்து வேலையே கிடைக்கல. ஆனா இங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, டிபெண்டன்ஸ்ல ஈஸியா வேலை கிடைச்சிரும், வாங்கன்னு சொன்னவங்க எல்லாம் பேசக்கூட மாட்டேங்கிறாங்க இப்ப. ப்ரோ அப்ப 700 பவுண்ட்ஸ்க்கு உங்களுக்கு வீடு கிடைச்சு, இப்ப எங்க கிடைக்குது? ஆமா இப்ப வீடே பாத்தீங்கன்னா 900 பவுண்ட் ஆயிடுச்சு. ஆமா, இப்ப வீட்டு வாடகையே கூடிடுச்சு. அதனாலதான் நான் ஃபேமிலியோட போல. நான் மாத்திரம் ஒரு 6 மந்த் மாத்திரம் ஃபேமிலியோட போயிட்டு தனியா தான் இருந்தேன், கஷ்டமா இருந்துச்சு. அதனால வேணாம், எக்ஸ்டென்ஷன் வேணாம்னு சொல்லிட்டு நான் இந்தியாவுக்கே வந்துட்டேன். சேஃப்டியா நம்ம பேசாம இருக்கலாம். அங்கெல்லாம் எவன் எப்ப குத்துவான்னு தெரியல.
இங்கதான் நம்ம டாஸ்மார்க் ஓபன் பண்ணிருக்காங்கன்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்கலாம். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா கடையிலயுமே டாஸ்மார்க் இருக்கு. இது டாஸ்மார்க் ஆளதான் இவங்க குடிக்கிறாங்கன்னு இல்ல நம்ம இல்ல சொல்லிக்கிட்டே இங்க இருக்கலாம். இங்க இது ட்ரக்ஸ் நிறைய இருக்குங்க. குடி வந்து 2வது தான். இங்க வந்து ட்ரக்ஸ் பழக்கம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ப்ரோ நீங்க சொல்றத பார்த்தா அங்க இந்த மாதிரி ஃபாரினர்ஸ் ஒர்க் பண்றாங்க, இந்த மாதிரி இது பண்றாங்கன்னா அவங்கள தான் டார்கெட் பண்ணி இந்த மாதிரி அவங்ககிட்ட பிட் பாக்கெட் இந்த மாதிரி. இல்லைங்க ஆக்சுவலா அப்படியும் சொல்லிட முடியாது, அப்படி பொத்தாமதுவா சொல்லிட முடியாது. எங்கேயாவது 1-2 இன்சிடென்ட்ஸ் வந்து நடக்கும்னு வச்சுக்கோங்க. நான் வந்து வெளியில போயிட்டு தான் வந்திருக்கேன். அது அப்படியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. அந்த ஒரு இன்சிடென்ட் நான் பார்த்தேன். நான் இந்த 3 வருஷத்துல அன்னைக்கு அப்படி ஒரு இன்சிடென்ட் பார்த்தேன். அந்த மாதிரி பொண்ணுங்க பசங்க எல்லாம் சேர்ந்து ட்ரக்ஸ் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம ஊர்லயே நடக்கும் தான் நடக்குங்க. எங்க இது அப்படி இல்ல, அப்படி பொட்டாம சொல்லிட முடியாது. என்னன்னா எங்க வந்து தப்பு நடக்கும்னா, இப்ப இங்க வந்து இங்க படிக்க வராங்க. நான் வந்து ஒரு 11 மணி போல வாக்கிங் போலான்னு போனப்ப நம்ம ஊர் ஆந்திரா பசங்க வந்து அவ்வளவு சவுண்டு, என்னன்னா எங்கேயோ கேக்குது, 1 கிலோமீட்டர் தூரம் தள்ளி கேக்குது. நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படிங்கிற பட்சம் நம்ம நோண்டுவாங்க. ஏன்னா அவங்க நம்மளை பார்த்தாவே கடுப்பாகும் அவங்களுக்கு. நைட் வந்து 11 மணிக்கு மேல ஆச்சு, எல்லாம் தூங்குற டைம். ஹெவி பாஸ் ஸ்பீக்கரை கொண்டு ஃபுல் வால்யூம்ல வச்சு ரிங்கா பாட்டு, அந்த பீட்டான பாட்டு நடு சிட்டி சென்டர்ல உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க எல்லாரும். சென்னையில எனக்கே நடந்திருக்கு ப்ரோ. என் காலேஜ் வாசல்ல வச்சு ஒரு 1.5 அடி வாழை நீட்டிட்டு என் போனு ஒரு 300 ரூபாய் காசை பிடிங்கிட்டு போனா. 300 ரூபாய்க்கு. அங்க லூட்டன்ல இருக்க பிரைமார்க்ல நம்ம இந்தியன் ஏதோ ஒரு ஷாப்ல போட்டோ எடுத்து போட்டிருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? மேபி ஜெயச்சந்திரனா சரவணா ஸ்டோரான்னு தெரியல. தெரியலங்க. இல்ல அந்த மாதிரிலாம் பண்ணா நம்ம பாருங்க, இப்படி பண்ணா கேட்கதான் பார்த்தாவே காண்டாவாங்க. இல்லாட்டா ஸ்டடிஸ் பண்ணவோ போகுது, அங்க உள்ள பீப்புள்ஸ் டிஸ்டர்ப் பண்ணா அவங்களுக்கு இரிட்டேட்டிங்கா தான் இருக்கும். இல்ல ப்ரோ, இங்க ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, அவங்க எல்லாம் படிக்கவே மாட்டாங்க, ஃபுல்லா இந்தியன்ஸ் தான் படிக்கிறாங்க. இந்தியன்ஸ் இந்த மாதிரி கோயன்ட்ரின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு, அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா யூகே பீப்புளே நீங்க பார்க்க முடியாது. நம்ம ஆளுங்க பயங்கரமான யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு போய் அங்க போய் படிக்க போயிரு. நான் இருக்க ஏரியாலே பாத்தீங்கன்னா பிரிட்டு மைனாரிட்டி, ஏசியன் தான் மெஜாரிட்டி. ஆமாமா, அந்த ஊர்ல ஃபாரினரே நான் பார்த்தது இல்ல பிரிட்டே இருக்க மாட்டாங்க இங்க. எடின்பர்க்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்தோம்னா விஷ் பண்ணுவாங்க, பேசுவாங்க. இங்க அவங்க இல்லவே இல்லையே, ஃபுல்லா. அதான் சொல்றேன்ல, அந்த ஏரியா, அந்த மரிபார்க் போயிட்டீங்கன்னா ஃபுல்லா அந்த முஸ்லீம் கண்ட்ரிஸ், பங்களாதேசி நிறைய இருக்காங்க. ஆமா, பங்களாதேஷ் இருப்பாங்க. நம்ம ஒரு படத்தை ஏதோ ஒரு படத்துலயே இல்லைன்னு சொல்ல தெரியல. நம்ம கீழ் ஜாதி மேல் ஜாதி பார்த்துட்டு இருந்தா நம்ம அங்க போனா நம்மளே ஒரு மாதிரி பாக்குறானுங்கன்னு ஏதோ ஒரு படத்துல சொல்லுவோம். தகமை தந்திரமா? ஆமா, எப்படி ஒன்று சொல்லுவாங்க, அது அந்த மாதிரிதான். என்ன ப்ரோ யூகேல இருந்துட்டு நீங்க இப்படி சொல்றீங்க? என்ன பண்ற? இல்ல சில பேர் நம்ம இந்தியாவில உட்காந்துட்டு இந்தியாவை பத்தி ரொம்ப கேவலமா சொல்லுவாங்க. இல்ல நான் யூகே பத்தி கேவலமா சொல்றீங்க. நான் சொல்றது அதான் இப்பயும் பாருங்க, இப்ப ஒருத்தர் கேட்டார் இல்லையா, காசு வச்சிருக்கவங்க எல்லாம் புடிச்சிருவாங்களா, அப்படிலாம் வந்து 19 எப்பவுமே சொல்ல மாட்டேன். நமக்கு அந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்குது இங்க. நான் வந்து ஒரு பல தடவை ட்ரெயின்ல போயிருக்கேன். நான் ட்ரெயின்ல போனப்ப எனக்கு நடந்திருக்கு. எனக்கு இன்சிடென்ட்ஸ் வந்து ஒரு தடவை இல்ல 2-3 தடவை நடந்து. ஒரு தடவை என்னாச்சுன்னா, டிக்கெட் கவுண்டர்ல டிக்கெட் எடுத்துட்டு இருந்தேன், என்னை தள்ளி விட்டாங்க டிக்கெட் கவுண்டர்ல இருந்து. பின்னாடி யாருமே இல்ல, எனக்கு நின்று அவங்க எடுக்கவும் இல்ல, என்ன தள்ளி. இல்ல ப்ரோ, நான் அந்த மீனிங்ல கேட்கல. நான் கேட்க வந்த மீனிங் வேற. சோ நம்ம ஊர்ல நிறைய பேர் சொல்றாங்கல்ல, இந்தியாவில வாழவே முடியாது, நிறைய இருக்கு, இங்க என்னத்த வாழ்றது மாதிரி. என்னன்னா அரசியல் ப்ரோவும் ராகுல் ப்ரோவும் அந்த சேம் ஏரியால ஸ்டே பண்ணி இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிருக்காங்க. அதை பத்தி அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஏரியாவை பத்தி இப்பெல்லாம் நடக்குதுன்னு டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. மத்தபடி கண்ட்ரி எதுவும் ப்ளேம் பண்ணல. கண்ட்ரியெல்லாம் நாங்க எதுவும் ப்ளேம் பண்ணலைங்க. அவர் சொன்னார்ல, அந்த லூட்டன்ல இருந்து டன்ஸ்டபிள்னு ஒரு ஏரியா இருக்கு, அந்த பஸ் போனோம். அந்த ஏரியா ஃபுல்லா டன்ஸ்டபிள் ஃபுல்லாவே வந்து யூகே பீப்புள்ஸ் தான். ஆமா, அது ஏன் அதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. என்னன்னா இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இங்க வந்து அந்த நம்ம ஒன்ஸ் அந்த இண்டிபெண்டன்ஸ் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம், இவங்கெல்லாம் மாறினதுக்கு அப்புறம் வந்து உள்ள வந்து இவங்கள விடுவாங்க, அகதிங்களா இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் உள்ள விடுவாங்க. நிறைய அந்த பாலிசி இருக்குங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு பேர்த்து உள்ள அலோவ் பண்ணுவாங்க. அப்படி பாகிஸ்தான்ல இருந்தும் பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்களுக்கு லூட்டனை தான் கொடுத்தாங்க. லூட்டன்ல போய் நீங்க தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி. வந்தவங்களை வந்து இங்க இருக்கவங்க வந்து ஏதோ ரேசிசம் எல்லாம் பண்ணிருப்பாங்க போட்டிருக்கு.
நீ கருப்பா இருக்க, நீ வந்து ஏன்னா அவங்களுக்கு நம்ம கருப்பா தானே இருப்போம், வந்து கருப்பா இருக்கன்னா சொல்லியிருப்பாங்க போல் இருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் ஜென்ரேஷன், இங்க இருக்க செகண்ட் ஜென்ரேஷன் என்ன பண்ணியிருக்காங்க, எடுத்து பேசி அவங்க ஊரோடய துரத்திட்டாங்க. அதனாலதான் அவங்க டன்ஸ்டபிள் போயிருக்காங்க. எல்லா கம்பெனியுமே டன்ஸ்டபிள்ல தானே இருக்கு. நான் ஒர்க் பண்ணது அதாவது உங்களுக்கு ஆக்சுவலா ட்வின் டவுன் மாதிரி லூட்டன் ஒட்டியே தான் இருக்கும். ஆனா ஸ்டார்க்கா டிஃபரன்ஸ் தெரியும். அங்க டன்ஸ்டபிள்லாம் செம்ம கிளீனா இருக்கும், சூப்பரா இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் குப்பையும் கூடமா தான் இருக்கும். அங்க பிரீமியர் இன் சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் யூகே ஃபுல்லாவே இருக்கும். அதோட ஐடி கம்பெனி வந்துட்டு அங்க டன்ஸ்டபிள் அமேசானோட வேர் ஹவுஸ் அதெல்லாமே நிறைய இருக்கு. அந்த ஏரியா தான், அந்த ஏரியா. நீங்க லண்டன் பத்தி தானே பேசுறீங்க? லண்டன்ல இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். ஆமா, டாக்கி சேகர்னு ஒருத்தர் அவர் பயங்கரமா சொல்லுவாரு ஊர் அப்போ. நீங்க எப்படி தலைக்கெல்லாம் சொல்றீங்க? அவர் இருக்கிற ஏரியா அவர் இருக்கிற ஏரியா எல்லா ஊரும் சூப்பரா தாங்க இருக்கும். பிளஸ் மைனஸ் இருக்கு. இங்க வந்து நான் அதே மாதிரி நான் இங்க ட்ரெயின்ல போறப்ப பாத்தீங்கன்னா இந்த 30-40 வயசுக்காரங்க தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஒரு 50-60 வயசுக்காரங்களும் ரொம்ப கைண்டாவும் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாகவும். இன்னொரு இன்சிடென்ட் சொல்றேன் பாருங்க இந்த ஊரை பத்தி. நான் அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன் போறப்போ ஒரு தடவை என்னாச்சுன்னா, காலம் பெசரும்ல, பெசரி கால் மாதிரி நான் உட்காந்தனால நடக்க கூட முடியல. அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன்ல என் வைஃபை என்னைய தூக்க முடியல, அப்படியே உட்காந்துட்டாங்க, நடக்கவே முடியல. கால் வந்து பாத்தீங்கன்னா நான் நினைச்சேன் கால் ஃபிராக்சர் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன். நடக்க கூட முடியல, அப்படியே கீழே அந்த ரயில்வே ஸ்டேஷன் மேடையில உட்காந்துட்டேன். அப்புறம் வந்து ஒரு பிரிட்டு தான், அவர் வந்து ஏதோ மீட்டிங் போட்டு பக்காவா இருந்தார், கோட் சூட் போட்டு. அவரு தான் என்னை தூக்கி, நீங்க நம்ப மாட்டீங்க, ஷூ கூட எடுத்துக்கிட்டார் கையில எடுத்து கொண்டு போய் கார்ல உட்கார வச்சு அவரு தான் வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் விட்டாரு. இல்ல அவர் வந்துட்டு வேற ப்ரோ, அவர் தள்ளி இருக்காரு. இல்ல நான் வந்து இந்த இன்சிடென்ட் வந்து நடந்தது பாத்தீங்கன்னா லண்டன்ல அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன்ல போறப்ப அந்த நடந்துச்சு எனக்கு. நான் என்னன்னா நான் வந்து லண்டன் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு போறப்ப எனக்கு ஒரு அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன்ல இறங்குறப்ப இந்த மாதிரி கீழே விழுந்தப்போ பிரிட்டு தான் ப்ராப்பரா அத்தனை பேர் தாண்டி போனாங்க, ஒருத்தர் கூட கண்டுக்கல எங்களைய. அப்புறம் ஒரு பிட்டு தான் பார்த்து என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்டு அவரு தான் வந்து டாக்ஸி பிடிச்சி, நான் ஷூ கூட நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லல, பரவாயில்ல இதுல என்ன இருக்குன்னு சொல்லி ஷூ எல்லாம் கையில தூக்கிட்டு வந்தாரு. என் ஷூவை நம்ம கூட யோசிப்போம், தூக்கி தொடறதுக்குலாம் யோசிப்போம். ஆனா அவரு வந்து டக்குன்னு எதுவுமே யோசிக்காம டக்குன்னு எடுத்து கொண்டாந்து போட்டு டாக்ஸி பிடிச்சி அமுச்சு விட்டாரு. இல்ல அப்படியும் இருக்காங்க. நான் அதே மாதிரி ட்ரெயின்ல போறப்ப என் பக்கத்துல உட்காந்தாங்கன்னா டக்குன்னு எஞ்சி போறவங்களும் இருக்காங்க, 2 வாரியும் இருக்கிறாங்க. இன்னொன்னு என்ன தெரியுமா, ட்ரெயின்ல வந்துட்டு லண்டனுக்கு எல்லாம் போனோம்னா 2 பேர் 3 பேர் சேர்ந்து டிக்கெட் எடுத்தோம்னா ரொம்ப சீப்பு. ஒரு ஆளுக்கு மட்டும் டிக்கெட் எடுத்தோம்னா அதுவே 15 பவுண்டு 16 பவுண்டு வாங்கிடுறாங்க. அது லாஜிக்கே தெரியல. 3 பேர் சேர்ந்து எடுத்தா அதே ரேட்டு தான் வருது. இல்ல எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான், யாராவது லண்டனுக்கு போகணும் யாராவது கைட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்களா யாரும்? டோட்டலா முழுக்க ஒரு 1/2 மணி நேரமா லண்டன் பத்தி நான் சொன்னேன் அவங்க கிட்ட, வேணான்னு அவரு பேசுங்க. கம்மியா வாங்கும்போது அதிக பிரைஸ், நீங்க காம்போவா சேர்த்து வாங்கும்போது அது அதிக கொஞ்சம் கம்மி பிரைஸ்ல தான் கிடைக்குது. இந்தியாவிலும் அதே ஆஃபர் தான். எனக்கு என்ன ஒரே வருத்தம்னா செகண்ட் டைம் போக முடியல படத்துக்கு, ஏன்னா காசு ஜாஸ்தி. ஏன் ப்ரோ அப்படிலாம் இல்லையே, இது இருக்கு நம்ம அந்த ஒரு மொபைல் இருக்கு, அந்த மொபைலுக்கு வந்து நீங்க சாட்டர்டே சண்டேக்கு வந்து 2 பவுண்டு தான் டிக்கெட். அந்த மொபைல் இல்ல சினிமா அன்லிமிட்டெட் கார்டுக்குலாம், சினிமா அன்லிமிட்டட் நான் ஆஃப் பண்ணல. அதுதான் நீங்க அது வந்து பாத்தீங்கன்னா போட்டீங்கன்னா மாசம் பே பண்ணுவேன் 17 பவுண்டு. இல்ல சினிவேல்ல வந்து சீட் பண்ண முடியாது. இன்னொன்னு என்னன்னா டோக்கன் செக் பண்ண, ஃபேஸ் செக் பண்ணுவாங்க. ஒடியன்னா நம்ம ஒரு ஆளு வச்சிருந்தாங்கனாலே ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் வச்சிருந்தாலே இல்ல நான் இங்க வேற எங்கேயும் போற மாதிரி இல்ல, சினிமால தான் அந்த அன்லிமிட்டட், அதாவது ஒரு கார்டு எடுத்தா மாசம் 17 பவுண்ட் கட்டணும், எத்தனை படம்லாம் ஃப்ரீயா பாத்துக்கலாம் அந்த மாதிரி இருக்கு. பட் ஆனா இன்னைக்கு ரேட் 13 பவுண்டுங்க ஒரு டிக்கெட், நம்ம ஊர் காசுக்கு 1300 ரூபா. அப்ப அதுக்கு 17 பவுண்டு பாஸ் எடுத்துடலாமே ப்ரோ. 17 பவுண்டு பாஸ் நீங்க மாசம் கட்டணுமே, மாசம் நம்ம போய் படம் பார்க்க மாட்டோம்ல, அத்தனை படம் போய் பார்க்க மாட்டோம்ல. அப்போ ஓகே. ராகுல் ப்ரோ, நீங்க இந்தியன் மணிக்குலாம் கன்வெர்ட் பண்ண கூடாது, நீங்க அங்க வாங்குற சேலரிக்கு தான் நீங்க கன்வெர்ட் பண்ணும்போது படமே பார்க்க முடியாது. இந்தியன் மணி ஏங்க என்னங்க நீங்க லாஜிக்கே இல்லாம சொல்றீங்க? நீங்க எவ்வளவு சேலரி வாங்குறீங்க? நான் வந்து எக்ஸாம்பிள் சும்மா சொல்லுங்க. நான் வந்து ஒரு 50K வாங்குறேன். இவங்க எல்லாம் பேசிட்டே இருக்காங்க, பாவம் வராரு போறாரு. ஐசிஐசில ஒரு அணியில் வந்து அந்த கொட்டையை 50K-வா?
இல்ல 50k பவுண்டா? ஆமாங்க, ஆமா. அப்ப நீங்க 17 பவுண்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு ஒண்ணும் இல்ல bro. 17 பவுண்ட்லாம் என்னங்க நீங்க வந்து இந்தியன் எப்போதுமே நம்ம பண்ற தப்பு தான் தலைவரு. நீங்க வந்து இந்தியாவில நீங்க சம்பாரிச்சுட்டு நீங்க இந்தியாவில கன்வெர்ட் பண்ணா ஓகே. நீங்க இருக்கிறது லண்டன்ல நீங்க 1300 ரூபாய் இந்தியன் ரூபாய் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா நான் மட்டும் போக முடியாது இல்லைங்க. இங்க வந்து நான் அப்புறம் நெட்ஃபிளிக்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்றோம், அமேசான் சப்ஸ்கிரைப் பண்றோம். இப்ப நான் ஒண்ணுமே இல்ல. இப்ப நான் வந்து எனக்கு என்ன கையில 40% டாக்ஸுங்க. உங்களுக்கு முன்ன மாதிரி 40% டாக்ஸ் எவ்வளவு நிக்கும் நினைக்கிறீங்க? நீங்க வந்து நான் வீட்டு வாடகை 1000 பவுன் கொடுக்குறேங்க. கையில எனக்கு வந்து 3000 பவுன் தான் நிக்குது. வீட்டு வாடகை நான் 1000 பவுன் கொடுக்குறேன். அது போக கவுன்சில் டாக்ஸ் கட்டணும். அதெல்லாம் செலவு எவ்வளவு நிக்கும் ப்ரோ மந்த்லி? மந்த்லி எனக்கு என்ன ஒரு 1000 பவுன் பெரிய விஷயங்க. 1000 பவுன்னா ஐநாறுல எவ்வளவு வரும்? ஐநாறுல 1 லட்சம் ரூபா. 1 லட்சம் ரூபா. என்னங்க லண்டன்ல அவ்வளவுதான் வருதா? லண்டனா எத்தனையோ லோக்கல்ல இருக்குங்க ப்ரோ. நீங்க இப்ப எனக்கு இப்ப கவுன்சில் டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 150 பவுண்ட். நான் வாடகை போக 150 பவுண்ட் கவுன்சில் டாக்ஸ் கொடுக்கணும். இது என்னங்க கொடுமையா இருக்கு. மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லாம் உண்டா இல்ல அது நீங்க தான் பாக்கணும்? இல்ல மெடிக்கலுக்கு தான் அவதான் வாங்குறானுங்களே என்னை நேஷனல் இன்சூரன்ஸ். ஓ மெடிக்கல். ஓகே ஓகே. 40% டாக்ஸ்ங்க. எப்படிங்க நீங்க அப்புறம் மேனேஜ் பண்றீங்க? வித் ஃபேமிலியோட இருக்கீங்க, 2 பேரும் வேலைக்கு போனாதான் பண்ண முடியாது. அதனாலதான் நான் அப்படி பாத்துக்கிட்டு இருக்கேன். என் வைஃப் வந்து பாத்தீங்கன்னா 1 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க இந்தியால. இந்தியாவில 1 ரூபா வாங்கினா கோடி கும்பிட்டு தலைவர். நீங்க என்னத்த இருக்கிறத விட்டு பறக்கிறது அப்படி நினைச்சுதான் வந்து எல்லாம் குறுன்னு உட்காந்துருக்கோம் 2 பேரும். சரி, நானும் 1 ரூபா வாங்கி 1.5 ரூபா வாங்கிட்டு இருந்தேன் இந்தியால. ஸ்கில்டு ஒர்க்கரா இல்ல வந்து இதான் ட்ரான்ஸ்ஃபரா? இல்ல நான் ஸ்கில் ஒர்க்கர்ல வந்திருக்கேங்க. அப்புறம் என்ன 5 வருஷம் இருந்தா சிட்டிசன் ஆயிருவீங்களா? அப்புறம் என்ன இதா பிஆர் வாங்கிருவீங்கல்ல? பாக்கணுங்க, டைலமால தான் இருக்கேன் நானு. வந்துடலாமா இல்ல என்ன ஒரு டைலமால தான் இருக்கேன். ஸ்கில்டு ஒர்க்கர்ல போனவங்க யாருங்க ரிட்டர்ன் வந்திருக்கா? 5 வருஷத்துல நீங்க எவனே யூகே ஆயிருவீங்க. அப்புறம் என்ன பாப்போங்க. ஆக்சுவலா டைலமால தான் இருக்கு. அங்கெல்லாம் வீட்டுல எல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க அங்கேயே இங்கேயே வந்துருன்னு சொல்லி. சரி ஓகே, டைம் ஆயிடுச்சு. உங்களுக்கு படம் எப்படி ஒர்க் ஆச்சு அது சொல்லுங்க. எனக்கு நல்லா இருந்துச்சுங்க. நான் ஜாலியா என்ஜாய் பண்ண. அதான் சொன்னேன்ல, நான் வந்து இந்த டைட்டில் கார்டு போட்டாலாம் கத்திட்டு அப்படிலாம் பார்க்க மாட்டேன். பட் ஆனா நானே கத்திட்டேன். என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. இல்ல அதுக்கு காரணம் வந்து விடாமுயற்சியோட இருந்திருக்கும். நான் வந்து என்ன துணிவு வந்தப்ப கூட நான் வந்து ஒன்னும் ஆரவாரம் பண்ணில எதுவும் பாக்கல நானு. என் வைஃப் ஒரு செகண்ட் பார்த்து இவன் தானா நம்ம கூட உட்காந்துருந்தா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருந்தாங்க. அந்நியனா மாறிட்டாப்ல திடீர்னு. நான் சட்டனா மாறிட்டேன். என்ன சொல்லுவாரு, எனக்கு இது மாதிரி நடந்துச்சு. ஆனா ஒய்ஃப் ஷாக் ஆகல. அவங்களுக்கு தெரியும் குழந்தைங்க தான் ஷாக் ஆயிடுச்சு. வடிவில் சொல்லுவார்ல, எனக்கு ஆத்திரம் அடங்கலைங்கிற மாதிரி எனக்கு வைப் அடங்கலைங்க அப்படிங்கிற மாதிரி. இல்ல பிரகாஷ் ப்ரோ, நம்ம ஒரு காலத்துல எப்படி இருந்தோம், அந்த பில்லா வரலாறு, மங்காத்தா, விஸ்வாசம், வீரம், அந்த இதெல்லாம் பார்த்துட்டு இப்ப விடாமுயற்சியில எனக்கு ரொம்ப அப்செட் பிரகாஷ். அந்த பேசின வந்து கையை கரெக்டான்னு வச்சுங்க, இந்த தலை அடிப்பார்ல இந்த இது கண்ணை வச்சு அப்படியே அடிச்சு தூக்கணும். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு எனக்கு படம் பார்த்துட்டு. வாங்குறா எவ்வளவு வந்தாலும் வாங்குறா, அவங்களுக்கு செய்யறா அப்படின்ட்டு. சோ அதை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. அதோட விடாமுயற்சியில பட்ட வலி எல்லாமே இந்த இதுல வந்து தீட்டாச்சு. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி சான்ஸே இல்ல. பிரகாஷ், என் ஒய்ஃபுக்கெல்லாம் எந்த படமும் பெருசா பிடிக்காது. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் இழுத்துட்டு போற மாதிரி தான் இருக்கும். இந்த ஹீரோ அந்த ஹீரோன்லாம் யாரையும் பிடிக்காது. இந்த படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னு தெரியல, ரொம்ப அஜித் இந்த படம் ஃபுல்லா ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இருந்தது இல்ல. நம்ம திருப்பி இன்னொருக்கா ஒரு தடவை போலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்தது இல்லைன்னு சொன்னாங்க அவங்க. என் வயசுக்கு ஒர்க் அவுட் ஆகலைங்க. என் வயசுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. என் வயசுக்கு கோட்டும் பிடிக்கல, இந்த படமும் பிடிக்கலன்ட்டாங்க. பிடிக்காட்டா போன்ட்டேன் நான். என் பொண்ணு வந்து 9 years. அவெல்லாம் வந்துட்டு விடாமுயற்சியில தூங்கிட்டேன். என்ன படம்பா அப்படின்னு அழுதா. வந்து ப்ரோ விடாமுயற்சி பத்தி பேச வேண்டாம் ப்ரோ. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். இப்ப வேற டிவில போட்டுட்டு நிறைய தியேட்டர்ல வராத சீன்லாம் அதுல வருதுங்காங்க. நான் வந்துட்டு என்னடா சொல்றாங்கன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க விடாமுயற்சி அட்டாக் பண்ணாதீங்க.
சும்மாதார ப்ரோ, ஏற்கனவே நாங்க ரணகாலத்துல இருக்கோம், நீங்க அதை மட்டும் பேசாதீங்க ஓகேங்களா? விடாமியத்தை மட்டும் பேசாதீங்க. இல்ல நான் முழுசா எனக்கு பேசிக்கிறேன். தெரியல, நீங்க ட்விட்டர்ல ஆலம்பர்னு ஒருத்தர் இருக்காரு, எத்தனை பேர் நீங்க அவரை ஃபாலோ பண்றீங்கன்னு தெரியல. ஃபன்னா இருக்கு அவர் பேசுறதுலாம். ஆனந்த் பங்காளியா அவரா? ஆலம்பன் சொல்லிட்டு ALAMBAN சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. ஓகே, அவர் மொரட்டு அஜித் ஃபேன் போல் இருக்கு. அவரு 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 அவர் போடுற ட்வீட்ஸ் எல்லாம் வந்து செம மஜாவா இருக்கும். நல்லா பேசிட்டு இருப்பா, சடனா வந்து யாராவது வந்தா குறுக்க வந்தா லாரி ஏத்துற மாதிரி பேசிடுவாரு. ஆனா ஒண்ணு ஜாலியா இருக்குங்க, என்னன்னா இந்த டிஎல் பாக்குறதுக்கு மஜாவா இருக்கு. எல்லாம் அடிச்சுக்கிறாங்க, சடனா என்னென்னமோ ப்ரிவிலேஜ் எல்லாம் பேசுறாங்க, காஸ்ட கொண்டு வராங்க, வெள்ளையா இருக்கிறவ வந்து இந்த மாதிரி நடிச்சா படம் ஓடுங்கிறாங்க, என்னென்னமோ சொல்றாங்க, மஜாவா இருக்கு. ஆமா ஆமா, அந்த மீம்ஸ் நானும் பார்த்தேன். என்னடா இது ஒரே ஒரு ஹிட் தானே, அதுக்கா இவ்வளவு அப்படின்ட்டு. சரி ஓகே, டைம் ஆயிடுச்சு, முடிச்சுக்கலாமா? இல்ல அப்படி இல்ல, அஜித் வந்து அடி வாங்குற மாதிரி படம் எல்லாம் நடிச்சா அந்த மாதிரி ஓடாதுங்க. சும்மா அடி வாங்கிட்டு இருக்க மாதிரி எல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி தான் நடிச்சாதான் பாப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த பரணிங்கிற ஒரு அப்பாவி ஜீவன் 1/4 மணி நேரமா கதறிட்டு இருக்கு. சரி ரைட்டு, முடிச்சிடலாம் பரணி. ஓகே பாய், நாளைக்கு சந்திப்போமா? எல்லாம் மேட்ச் கடைசியில திரும்ப சிஎஸ்கே மாதிரியே விளையாண்டுட்டு இருக்கு, அதனால மேட்சை பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு சந்திப்போம். பாய் பை பை பை. ஓகே ப்ரோ, நாளைக்கு பார்க்கலாம். குட் நைட். தேங்க்யூ, பை. லண்டன் ப்ரோ நாளைக்கு வந்துருங்க. பாக்கலாங்க, நாளைக்கு ஆஃப்